இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல ஒரு சிறப்பான வழக்க நாம ஆரம்பிக்கலாம். சிறப்புன்னு ஏன் சொன்னேன்னா, இன்னைக்கு நம்ம அக்யூஸ்ட் 2 பேரு. நீங்க பாருங்க, கூண்டும் பெருசா இருக்கு, சேர்ஸும் 2 இருக்கு. 2 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கு. 2 பேரும் வெவ்வேறு உலகத்தில இருந்து வராங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணுதான். ஒருத்தர் அரசியல் உலகத்தில இருந்து வராரு, இன்னொருத்தர் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து வராரு. ப்ளீஸ் வெல்கம் பொலிட்டீஷியன் ராகவ் சட்டா, அப்புறம் பிலிம் ஸ்டார் பரிணீதி சோப்ரா. நம்மோட இன்றைய ஜட்ஜும் சிறப்பானவர். இவருக்கும் 2 ரூபம் இருக்கு. இவர் இமேஜ் குரு, அப்புறம் அரசியல்ல எக்ஸ்பர்ட். இவர் ப்ளீஸ் வெல்கம் இமேஜ் குரு அண்ட் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் திலீப் செரியன். இன்றைய வழக்க ஆரம்பிக்கலாம். சரி, ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு வழக்க ஆரம்பிப்போம். முதல் குற்றச்சாட்டு ராகவ் சட்டா அப்புறம் பரிணீதி சோப்ரா மீது. ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் பரிணீதி சோப்ரா அப்புறம் ராஜ்யசபா மெம்பர் ராகவ் சட்டா மேல உள்ள குற்றச்சாட்டு. இவங்க 2 பேருமே அவங்க இஷ்டத்துக்கு தான் செய்வாங்க. நீங்க 2 பேரும் எப்படி உங்க இஷ்டத்துக்கு செய்வீங்க, எப்படி அடம் பிடிப்பீங்க, எப்படி ஐடியல்னு ஒவ்வொன்றத்தையும் நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன். Oh God, sir. பரிணீதி, உங்க பேரண்ட்ஸ் உங்களை பேங்கராக்க விரும்பினாங்க. படிக்கிறதுக்கு மான்செஸ்டர் அனுப்பினாங்க, நிறைய செலவு பண்ணினாங்க. ஆனா நீங்க வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு ஒரு சாக்க சொல்லி திரும்ப வந்துட்டீங்க. சார், இதான் உண்மை. 2009ல என்னுடைய கிராஜுவேஷன் முடிஞ்சது. அஃப்கோர்ஸ் என்னுடைய கனவு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஆகணும்ன்றதுதான். ஆனா அந்த வருஷம் ரெசிஷன் இருந்ததுனால நிஜமாவே எனக்கு ஜாப் கிடைக்கல சார். அவரோட வீசாவும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை எங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல எனக்கு கட்ஸ் இல்ல சார். அவர் 3 வருஷம் எனக்காக லோன் வாங்கினாரு, காசெல்லாம் சேர்த்து வச்சு எனக்காக அனுப்பினாரு. எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் திரும்ப வீட்டுக்கு வரேன்னு என்னால சொல்ல முடியல. அதனாலதான் நான் அவர்கிட்ட போய் சொன்னேன். ஆக்சுவலா எனக்கு இந்தியால ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு, அதுக்காக தான் வந்துட்டு இருக்கேன்னு போய் சொன்னேன். அப்புறம் என்னுடைய அத்தை பிரியங்காவோட அம்மா, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க கிட்ட நான் சீக்ரெட்டா சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னோட வீசாவும் எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு. நான் இந்தியாவுக்கு வரப்போறேன், ஆனா இந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட சொல்ல போறது இல்லன்னு. இந்தியால ஜாப் தடுங்க, இல்ல ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, வந்துருன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பாம்பே வந்தேன். யோசிச்சு பாருங்க சார், அவங்களுக்கு பாம்பேல எல்லாருமே தெரியும். ஆனா எனக்கு எதுவுமே சரியான ஜாப் கிடைக்கல, எந்த ஜாபுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் என் சிஸ்டர் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என் சிஸ்டர் கூட ஷூட் பார்க்க போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பார்த்தேன். பியூர் இம்பாசிபிள் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அதாவது ரெசிஷன்னால ஃபிலிம்க்கு எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு. நான் இங்க அப்ளிகேஷன் போடலான்னு. சோ நான் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அங்க ஜாப் கிடைச்சது. அப்பாக்கு கால் பண்ணேன், எனக்கு ஜாப் கிடைச்சது, இதுதான் என் ஜாப்னு சொன்னேன். சோ இது வரைக்கும் அப்பாக்கு இன்னைக்கு தெரியும். ஆனா அப்பாக்கு என்னால அன்னைக்கு சொல்ல முடியல. அந்த நேரத்துல அவரோட மனசை உடைக்க நான் விரும்பல. ஆனா உங்க மனசுல கனவு எதுவும் இல்லையா? பிரியங்காவை பார்த்ததுக்கு அப்புறம் நானும் அக்கா மாதிரி ஒரு ஸ்டார் ஆகணும்னு ஆசை வரலையா? எல்லாருக்குமே இப்படிதான் தோணும். நான் இந்தியாவுக்கு இதுக்காக தான் வந்தேன்னு. சார், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் நல்லா படிச்சு இந்தியால நிறைய மார்க்ஸ் வாங்கி வெளிநாட்டுக்கு போனது இதனாலதான். என்னுடைய பிளான் நான் இன்வெஸ்டர் பேங்கர் ஆகணும்ன்றதுதான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பாலிவுட்காரங்க ரொம்ப ஈஸியான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. ஆக்ட்ரஸ் ஒரு கொடைக்கு கீழே நிப்பாங்க, அவங்க 2 டைலாக்ஸ் பேச வேண்டியது இருக்கும், அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க, நிறைய காசு சம்பாதிச்சு ஜாலியா இருப்பாங்கன்னு. ஆனா நம்ம எவ்வளவு உழைச்சிட்டு இருக்கோம், எவ்வளவு இம்பார்ட்டன்டான வேலையை செஞ்சுட்டு இருக்கோம்னு. ஆனா நான் நினைச்சது தப்புன்னு. ஏன்னா பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க இந்த மாதிரி தான் நினைப்பாங்கன்னு. அதாவது ராகவ் மாதிரி. சார், இன்னும் இவர் இப்படிதான் பாத்துட்டு இருக்காரு.
சார், உங்களை கூட உங்க பேரண்ட்ஸ் படிக்க வச்சு உங்களை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்கினாங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க ஒரு புத்தக புழு, ரூமை மூடிக்கிட்டு ராத்திரி ஃபுல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? அவ்வளோ உழைப்பையும் வேஸ்ட் பண்ணிட்டு நீங்க அண்ணா ஹசாரேயோட போய் சேர்ந்துட்டீங்களா? பாருங்க சார், உண்மைன்றது இது மட்டும்தான். நானும் இவங்கள மாதிரியே வாழ்க்கையில வேற ஒன்று செய்யணும்னு தான் ஆசைப்பட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என்னோட கிளாஸ் டீச்சர் பசங்களை எல்லாரையும் நிக்க வச்சு நீங்க வாழ்க்கையில என்ன ஆவீங்கன்னு கேட்டாங்க, என்ன ஆக விரும்புறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் எப்பவுமே இப்படிதான் சொல்லுவேன் சார், மிலிட்ரியில ஜாயின் பண்ணுவேன்னு. என்னோட குடும்பத்துல நிறைய மிலிட்ரி பர்சன்ஸ் இருக்காங்க, அதனால எப்பவுமே இந்தியன் ஆர்மியில ஜாயின் பண்ண நான் விரும்பினேன். ஆனா அந்த கனவு நிறைவேறாமே போயிடுச்சு. அதனால சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சில முன்னேறி போனேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமை வந்துச்சுன்னா, அண்ணா ஹசாரே ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குனார்ல, இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன். அப்போ ஒரு சாதாரணமான வாலண்டியர் மாதிரி நானும் அங்க போய் சேர்ந்தேன் என்னோட பங்களிப்புக்காக. அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பமாச்சு. கட்சியில ஒரு ஃபவுண்டிங் மெம்பரான. அதுக்கப்புறம் கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒருவேளை உண்மையை சொல்ல போனா, நான் அரசியலை தேர்ந்தெடுக்கவே இல்லை, அரசியல் தான் என்ன தேர்ந்தெடுத்திருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. பாருங்க, உங்களோட படிச்சவங்க, உங்க ஸ்கூல் நண்பர்கள், உங்க காலேஜ் நண்பர்கள் நிறைய பேரை எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 6-7 டிஜிட்ஸ் சம்பளம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா அவன் ரோட்ல போராட்டம் உட்கார்ந்துருக்கான். சார் பாருங்க, ஒரு சில பேருக்கு நிறைய பணம் சம்பாதிச்சாதான் திருப்தியா இருப்பாங்க. 6-7 ஃபிகர்ஸ் உள்ள சேலரி கிடைச்சாதான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சில பேருக்கு புகழ், சில பேருக்கு பேரு. எனக்கு நான் செய்யற வேலையால திருப்தி கிடைக்குது. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அரசியல் எப்படிப்பட்ட வழினா, அந்த ஒரு வழியில போகும்போது நம்ம லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை சரி பண்ண முடியும். அதுல ஒரு மன திருப்தி கிடைக்கும். அதுதான் எனக்கு முக்கியம். காசு வாழ்க்கையில எல்லாருமே சம்பாதிப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, தேர்தல்ல போட்டியிட வேண்டான்னு சொன்னாங்க. அம்மா தேர்தல்ல போட்டியிட வேண்டான்னு சொன்னாங்க. என்னோட பாட்டி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, 2019 லோக்சபா எலெக்ஷன்ல நான் போட்டியிடணும்னு. நான் என்ன சொன்னேன்னா, எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னேன். நான் வீட்டுக்கு போய் எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அவர் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனா எங்க அம்மாவை சமாதானப்படுத்த எனக்கு 6 மாசம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் தேர்தல்லையோ இல்ல அரசியல்லையோ போகக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. கடைசியில அவங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 2 கண்டிஷன் எனக்கு வச்சாங்க. அவங்க என்கிட்ட இந்த கண்டிஷன்ஸை நீ நிறைவேற்றியே ஆகணும்னு சொன்னாங்க. தேர்தலோட ரிசல்ட் எதுவா இருந்தாலும் சரி, முதல் கண்டிஷன் என்னன்னா, நீ உன்னோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷனை விட்டுறவே கூடாது, நீ அதுல கவனம் செலுத்தணும், நீ அதுல முன்னேறி போயே ஆகணும்னு. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போதைக்கு உன்னோட குடும்பம் நல்லா செட்டில்டா போயிட்டு இருக்கு, உனக்கு பணத்துக்கான தேவை கூட எதுவும் இல்லாம இருக்கலாம். ஆனா எதிர்காலத்துல கடவுள் அந்த நிலைமையை மாத்திடக்கூடாது. ஒருவேளை காசு தேவைப்படுற சூழ்நிலை வரலாம். அரசியல்ல இருந்து பணம் சம்பாதிக்க கூடாது, காசை உன்னோட சிஏ ப்ரொஃபஷன்ல தான் சம்பாதிக்கணும்னு சொன்னாங்க. அண்ட் அப்புறம் 2வதா அவங்க என்கிட்ட வாங்கின வாக்கு இதுதான், உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, தேர்தலில் ரிசல்ட் எதுவா இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த வாக்க கொடுத்து ஆனா நிறைவேற்றி இவர் அம்மா பேச்ச கேட்காம தேர்தலில் போட்டியிட்டு இப்ப எம்பி ஆயிட்டாரு. அப்ப நீங்க இவருக்கு புரிய வைக்கலையா? இவங்க பார்ட்டியில் உள்ள தலைவர்கள் ஒவ்வொருத்தரா ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க, அதை பத்தி நீங்க எதுவும் சொல்லலையா இவர்கிட்ட? அவருக்கு புரிய வச்சீங்களா? ஓ காட், நான் இவருக்கு என்ன சொல்ல முடியும்? எனக்கு பாலிடிக்ஸ் எதுவுமே புரியாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கோ அது, நான் வித்தியாசமான உலகத்துல இருந்து வந்திருக்கேன். இதுல நடக்கும்போது நானும் இப்படிதான் பாத்துட்டு இருந்தேன். சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, படத்துல காட்டுறது எல்லாமே உண்மைதான். சோ எங்கேயும் இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. சோ என்னால எந்த அட்வைஸும் கொடுக்க முடியல. ரியாலிட்டியை சொல்றேன். ஆமா, இஷ்க் ஜாதே நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சொல்றேன். அர்ஜுன் கபூர் தான் அதுல ஹீரோவா பண்ணாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால இவங்க கூட வேலையே பண்ண முடியாது, இவங்க நிறைய பேசுவாங்கன்னு. இந்த குற்றச்சாட்டை நான் சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு இருக்கேன். எங்க பேரண்ட்ஸும் இதான் சொல்லுவாங்க, டீச்சர்ஸும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, நீங்களும் சொல்றீங்க, இண்டஸ்ட்ரிக்காரங்களும் சொல்லுவாங்க. ஆனா நான் கம்மியா தான் பேசுறேன்னு தோணுது. என்கிட்ட கேளு. Keep quiet. உங்களுக்கு தோன்றது நீங்க சொல்லலாம். பாருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்க கல்யாண வாழ்க்கை நல்லா ஓடிட்டு இருக்கு. எதனால ஓடிட்டு இருக்குன்னா, எனக்கு பாலிவுட்ல கூட தெரியாது, அவளுக்கும் அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல ஒண்ணுமே தெரியாது. ஸோ எங்க வண்டி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அவங்க பேசுவாங்க, நீங்க பேசாம இருப்பீங்க. ஆமாமா.
அது சொல்லுங்க, நான் அதிகமா பேச மாட்டேன்னு. இல்ல, எனக்கு இவளோட குரல் ரொம்பவே பிடிக்கும். சோ அவ எவ்வளவு பேசினாலும் நான் ரொம்ப சந்தோஷமா கேட்டுப்பேன். எப்படி அர்ஜுன் கபூர் நான் இவங்க கூட வேலை செய்ய விரும்பலன்னு சொன்னாரோ, அதே மாதிரி உங்ககிட்ட ராக கூட நான் வேலை செய்ய விரும்பலன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இருப்பாங்க சார், கண்டிப்பா இருப்பாங்க. பார்லிமெண்ட்குள்ளேயும் இருப்பாங்க, மற்ற பார்ட்டிஸ்லயும் இருப்பாங்க, என்னோட பார்ட்டிக்குள்ளேயும் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. ஹரியானால ராகுல் காந்தி உங்களை சந்திச்ச மாதிரி. நீங்க எவ்வளவோ முயற்சி எடுத்தும் அவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரவே இல்லை. வெல், எனக்கு என்ன தோணுதுன்னா, ராகுல் காந்திஜி கூட ஹரியானாவில் கூட்டணி வச்சுக்கலான்னு விரும்பினாரு. நான் அவர் கூட எவ்வளவோ தடவை பேசி பார்த்தேன். எங்க தலைவர் கெஜ்ரிவால்ஜி அப்போ இல்லாத காரணத்தினால இந்த பேசுகிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. ஆனால் அவங்க பார்ட்டியோட லோக்கல் யூனிட், அவங்களோட பார்ட்டியோட எண்ணங்கள் நோக்கங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, கூட்டணி வச்சுக்காம தேர்தலில் போட்டியிட ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்க போட்டியிடல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, हमारी आरज़ू का ख्याल रखते तो कुछ और बात होती, हमारी हसरत की फिक्र होती तो कुछ और बात होती. आज वो भी पछता रहा होगा मेरा साथ छोड़कर, अगर साथ साथ चलते तो कुछ और बात होती. யா 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 அவர் வந்து சேரல, ஆனா பரிணீதி வந்து சேர்ந்துட்டாங்க. நாங்க சேர்ந்து போயிட்டு இருக்கோம் சார், சேர்ந்து தான் போவோம். எங்க கூட்டணி இணைஞ்சிருச்சு. We are happily married. She is married and I am happy. You just keep quiet. இவர் எப்படி அரசியல் happen to meன்னு சொன்னாரோ, அதே மாதிரி தான் பாலிவுட்டும் happen to me. நான் உண்மையிலேயே என்ன கத்துக்கிட்டேன்னு நான் செட்டுக்கு போறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லிட்டரலி நீங்க செட்டுக்கு எப்படி போனீங்கன்னு சொல்லுங்க. ஓ சார், இது கலக்கலான ஸ்டோரி. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என் பேரு பர்ணிதி. பர்ணிதியோட மீனிங் டெஸ்டினி. அப்புறம் நான் பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு என்னோட பேர் முடிவு பண்ணவே இல்லை. அப்புறம் யாரோ ஐயர் சொல்லியிருப்பாரு. அந்த நேரத்துல அதுதான் நம்புவாங்க, இப்போவும் நம்புறாங்க. பால ஏதாவது பேர் வைக்கணும்னு அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க. பால அவங்களுக்கு எந்த பேரும் பிடிக்கல. பிரியங்கன்ற பேர் வச்சுட்டாங்க. கரெக்ட், அது யூஸ் ஆயிடுச்சு. சோ ரொம்ப நாளைக்கு அவங்க என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பேர்ட், அதுக்கு பரிணிதி எதுவும் இல்ல. அவங்க பரிணிதினா என்னன்னு 4 பேர்கிட்ட கேட்டாங்க. இதோட பேரு டெஸ்டினி. சோ மம்மி இப்ப கூட சொல்லுவாங்க, நீ பிக்சருக்கு போறது உன்னுடைய டெஸ்டினில இருந்திருக்குன்னு. நாங்க பிக்சரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேரை வச்சோம். நாங்க பல நாளா பேரை தேடிட்டு இருந்தோம்ட்டு. சோ இட் வாஸ் மை டெஸ்டினி. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். நான் வேற ஏதாவது செய்யலான்னு, பேங்கர் ஆயிடலாம், அது பண்ணலாம் இது பண்ணலான்னு. ஆனா அது நடக்கல. அல்டிமேட்லி நான் அந்த டெசிஷன்ல தான் லண்டன்ல இருந்து திரும்ப வந்தேன். எங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன். நான் அங்க ஒரு எம்ப்ளாயி, சேலரி எம்ப்ளாயி. ஆதித்யா சோப்ராஜி என்னுடைய பாஸ் அந்த டைம்ல. சோ அவர் என்ன மீட்டிங்ஸ்ல மீட் பண்ணுவாரு. சோ நான் அந்த டைம்ல எங்கேயும் அங்கேயும், சோ உங்களுக்கு தான் தெரியல நான் ரொம்ப கம்மியா பேசுவேன்னு. சோ யஷாஜி கிட்ட வேலை செய்யும் போது மக்களுக்கு இது இக்னோர் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். சோ நான் ஆல்ரெடி ரூம்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடும். சோ எல்லாரும் தமாஷ் பண்ணுவாங்க, நீ ஆக்டர் ஆயிடுவ, நீ ஆக்டராக தான் வந்திருக்கேன்னு. சோ நான் உங்ககிட்ட சொல்லுவேன், ப்ளீஸ் ஐ வில் நாட் டூ ஆல் திஸ். ஐ எம் எ பேங்கர், ஐ வில் நெவர் பிகம் எ ஆக்டர்னு சொல்லுவேன். பட் ஐ டோன்ட் நோ வை சார், ஆதி சோப்ராக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒருவேளை இந்த பொண்ணு ஆக்டரானா ஏதோ நல்லா பண்ணுவா அப்படின்னு. சோ 1.5 வருஷம் நான் அதே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் அனுஷ்கா சர்மா, ரன்வீர் சிங், ராணி முகர்ஜி இவங்களுக்கெல்லாம் காஃபி கொண்டு வந்து கொடுப்பேன். அவங்க ஸ்கெடியூல ரெடி பண்ணுவேன். நான் ரன்வீர் கிட்ட போய் கேட்பேன், சார் லஞ்சுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. நான் அவரோட மார்க்கெட்டிங் ஸ்கெடியூல்ஸ், ஒருவேளை அந்த இன்டர்வியூல அவர் இங்க இருந்தா அவருக்காக வெயிட் பண்றப்போ நான் வெளியே நின்னு இருப்பேன். நான் அவரை ரொம்ப மேனேஜ் பண்ண நிறைய ஆக்டர்ஸ். ரன்வீர் ஒரு நாள் என்ன பார்த்தாரு. அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ நடந்துட்டு இருந்தது. அங்க ஒரு கண்ணாடி இருந்தது. அப்போ ஒரு புது பாட்டு ரிலீஸ் ஆச்சு, ஷீலா கி ஜவானி. சோ சார், நான் அந்த மிரருக்கு முன்னாடி நான் ஷீலா கி ஜவானியோட ஸ்டெப் போட்டுட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க இன்டர்வியூல பிஸியா இருப்பாங்க, என்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு. ஆனா ரன்வீர் என்ன பார்த்துட்டு இருந்தார் போல. அவர் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்தாரு. யூ வாண்ட் டு பி an actor?
I said, no, I don't want to be an actor. What are you doing? நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா, நான் அந்த பாட்டை பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு. You'll become an actorன்னு சொன்னாரு. நானும் ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அந்த கம்பெனில இருந்து ஆல்ரெடி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன். ஸோ ஆக்டிங் கோச்சிங்க்கு போகணும்னு தோணுச்சு. ஸோ நான் 1.5 வருஷம் ஜாப் போனதுக்கு அப்புறம் அந்த ஜாபை நான் விட்டுட்டேன். ஆக்டிங் ஸ்கூலுக்கு போயிட்டு ஏதாவது ஆக்டிங்ல கத்துக்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சார் நான் சொன்ன நம்ப மாட்டீங்க, நான் ஆக்டர் ஆயிட்டேன். ஆதித்ய சோப்ரா என்ன 3 படத்துக்கு சைன் பண்ணாரு. அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ரன்வீர் கூட தான். இது ஒரு எதர்ச்சி. இன்னொரு எதர்ச்சியான விஷயம் கூட இருக்கு. இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் லேடிஸ் வெர்சஸ் ரிக்கி பெஹல். அதுல இவங்களோட பேரு டிம்பிள் ஷெடாங். அந்த ஷூட்டிங் டெல்லியில தான் நடந்துச்சு. யா நான் இவங்கள சட்டா ஆக்கிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஃபேமிலியை மீட் பண்ணப்போ இவருடைய பிரதர் ரொம்ப சிரிச்ச முகமா இருப்பாரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வந்து ஹாய் நீங்க ஃபேமிலிக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாரு. நான் எப்படின்னு கேட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் படத்துலயே நல்லா ஹிட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னு, நீங்க ஆரம்பத்திலேயே நல்லா ஹிட் ஆயிடுவீங்கன்னு சொன்னாரு. ஆனா நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு படம் கிடைச்சது அனிமல். அது 800 crores படம். அதுல நீங்க சைன் பண்ணல. சார் ஆக்சுவலி உண்மையே சொல்லணும்னா அந்த கடவுள் எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காருன்னு. அந்த படம் நான் பண்ணணும்னு இருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா சேம் டேட்ல ஒரே டேட்ஸ்ல எனக்கு சம்கில ஆஃபர் வந்தது. சோ அதுல ரெஹ்மான் சாரோட பாட்டு பாட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இம்தியாஸ் அலி வாஸ் மை ட்ரீம் டைரக்டர். அப்புறம் எனக்கு எவ்வளவு ஸ்கோப் இருந்துச்சுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் தட் சம்கிலால நான் பண்ணேன். அப்புறம் அன்பு, ரெஸ்பெக்ட், ரெகக்னேஷன், நாமினேஷன் சம்கிலாவால தான் எனக்கு எல்லாமே கிடைச்சது. அதுக்கு என்னால வருத்தப்படவே முடியாது. ராகவ், நீங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், நீங்க சொல்லுங்க இவங்க செஞ்சது கரெக்டா தப்பா என்னன்னு சொல்லுங்க. சார் நான் அக்கௌண்டன்சி பார்வையில இல்ல, மனசோட பார்வையில தான் சொல்றேன். ஒருவேளை இவங்க சம்கில சைன் பண்ணலனா நாங்க கண்டிப்பா சந்திச்சிருக்கவே மாட்டோம். அப்புறம் பஞ்சாப்ல நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா சம்கிலாவோட ஷூட்டிங் முழுசாவே பஞ்சாப் கிராமத்துல தான் நடந்துச்சு. அப்புறம் நாங்க அங்க சந்திச்சுக்குவோம், சேர்ந்து சுத்துவோம், குருத்வாராக்கு ஒன்னா போய் சாமி கும்பிட்டுருக்கோம். சோ இந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது ஒருவேளை இவ சம்கிலா பண்ணலனா. ஆனா சம்கிலா பண்றதுக்காக நீங்க 18 கிலோ வெயிட்ட இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா சார், அது இன்னும் அப்படிதான் இருக்கு. சீரியஸா தாங்க சொல்றேன். கல்யாணத்துலயும் அது தெரியுது. ஆமா சார், யோசிங்க. சொல்லணும்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஜென்யூன்லி ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் முதல்ல சம்கிலால சைன் பண்ணப்போ நான் ரொம்ப ஃபிட்டா இருந்தேன். சொல்ல போனா எனக்கு ஆப்ஸ் கூட வந்துருச்சு. அப்புறம் இம்தியாஸ் சார் அன்னைக்கு என்ன சைன் பண்ணப்போ அன்னைக்கு நான் ரொம்ப ஃபிட்டா இருந்தேன். அன்னைக்கு சார் என்ன சொன்னார்னா, எல்லாம் ஓகே, நீ ஆக்டிங் கூட பண்ணிருவ, ஆனா நீ அமர்ஜோ மாதிரி எந்த விதத்திலயும் தெரியலன்னு. ஆல்மோஸ்ட் எனக்கு பயமும் வந்துருச்சு, அதே மாதிரி மோட்டிவேஷனும் வந்துருச்சு, என்னால இந்த படத்தை லூஸ் பண்ண முடியாதுன்னு. சோ நான் என்ன சொன்னேன்னா, சார் எனக்கு 2 மாசம் டைம் கொடுங்க, நான் உங்கள மாதிரி ஆகி காட்டுறேன்னு. சோ அன்னைக்கு நான் சாப்பிட ஆரம்பிச்சதுதான். பரோட்டா பீஸான்னு எதுவும் விட்டு வைக்கல. சோ அந்த நேரத்துல ஷாக்ல ரோல்காக அண்ட் ஜென்யூன்லி ஐ வாஸ் சோ ஹாப்பி. சம்கிலாவால நான் என்ன ஆனேன்னா இந்த மாதிரி குண்டா. சோ இவங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைச்சது. சார் எப்படி இருந்தாலும் எனக்கு மோட்டிவேஷன் இவகிட்ட இருந்து தான் வரும். இப்ப மக்கள் ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். என்னோட கேள்வி பர்னித்தி மேம் உங்ககிட்ட தான். சொல்லுங்க. மும்பைல கான்சர்ட் நடந்துச்சு, அதுல நீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்க. ஆமா. ஆனா உங்களை ரொம்ப ட்ரோலிங் பண்ணாங்க. ஆமா. சோ அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷனை நீங்க எப்படி கோப் அப் பண்ணுவீங்க? நான் கோப் அப்லாம் பண்ண மாட்டேன். ட்ரோலிங் நடந்துகிட்டு தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் அதாவது எப்படி சொல்றது, அவங்க என்ன கேக்குறாங்க நான் சொல்றேன். சொல்லுங்க சார். மக்கள் உங்களை ட்ரோல் பண்ணும்போது என்ன எழுதினாங்கன்னா, இன்னைக்கு நீங்க பாடணும்னு அடம் பிடிக்க வேண்டாம். இன்னொருத்தர் என்ன எழுதினாங்கன்னா, யாரு இந்த லேடி நாகா? லேடி நாகாவா? இட் வாஸ் கிரேசி. ஆக்சுவலி அது ஒரு விசித்திரமான டைமா இருந்தது. சோ அது பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் கான்சர்ட்டா இருந்தது. இதுல நானும் நிறைய கத்துக்கிட்டேன். லைவ் கான்சர்ட், ஸ்டேஜ்ல ஆக்சுவலி பாட்டு எப்படி இருக்கும்னா, ஸ்டேஜ்ல நீங்க பாடாத வரைக்கும். சோ நான் அதுல என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, வாட் கோஸ் பிஹைண்ட் லைவ் சிங்கிங்.
சோ ஆஃப்கோர்ஸ் அதுல ஹிட்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ், அப்புறம் என்னோட ஃபுல் கரியரோட கதையே இதுதான். நான் எவ்ளோ தப்பெல்லாம் பண்ணனோ, பெருசோ சின்னதோ ஹிட்டோ இல்ல ஃபிளாப்போ எல்லாமே உங்க முன்னாடி தான் பண்ணிருக்கேன். அப்புறம் நீங்க தான் என்ன திருத்துனீங்க, நீங்க தான் என்ன மேல ஏத்தி விட்டீங்க. சோ ட்ரோலிங்ல கூட. அண்ட் த குட் திங் வாஸ் சார், அருமையான விஷயம் என்னன்னா நிறைய சிங்கர்ஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் தே கேம் ஃபார்வர்ட் அண்ட் தே ரோட். மியூசிக் ஸ்டுடியோ ஓனர்ஸ்ல இருந்து எல்லாருமே என்ன பத்தி என்ன எழுதுனாங்கன்னா, ஐ டோன்ட் நோ எதுக்கு ட்ரோலிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் எங்க இருந்து பண்றாங்க. ஃபார் எ ஃபர்ஸ்ட் கான்சர்ட் இட் வாஸ் அமேசிங். ஹேவிங் செட் தட், என்னோட நெக்ஸ்ட் கான்சர்ட் நல்லா இருக்கும், டோன்ட் வரி. மேம், நீங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுவீங்க. மேம், நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கூட நிறைய பாட்டு கொடுத்திருக்கீங்க. நீங்க உங்க கல்யாணத்துல சாருக்காக ஒரு பாட்டு பாடுனீங்க, ஒரே பியா. சோ நான் என்ன சொல்றேன்னா, இது என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட், எங்களுக்காக ப்ளீஸ் பாடுங்க. वे मैं लहंगा चूड़ा पाके तेरी गलियां छुटुर गईयां, वे मैं तेरी हो गई माही, वे मैं तेरे संग जुड़ गईयां माही, दिल मेरा रखी सांभ के, आँखों में आंसू शाम से, ओ पिया चल चले आ, बांट ले गम खुशी साथ में आ, साथ में आ. ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். பிரேக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல ராகுல் சட்டா அப்புறம் பரிணீதி மீது உள்ள குற்றச்சாட்டுகள் தொடரும். இவங்களோட ஷூட் முடிஞ்சது. இவங்களோட செக்யூரிட்டி எல்லார்கிட்டயும் நீங்க எல்லாரும் கிளம்பி போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு. தனியா ஒருத்தரை சந்திக்க போனோம்னு. ஆமா, இவங்களும் அப்புறம் வண்டியில வந்தாங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் காட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு காட்டுக்குள்ளியா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது 2 விருந்தாளிகள் மீது, ராகுல் சட்டா அப்புறம் பரிணீதி சோப்ரா மீது. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் பரிணீதி சோப்ரா அப்புறம் ராஜ்யசபா மெம்பர் ராகுல் சட்டா மீது உள்ள குற்றச்சாட்டு, இவங்க 2 பேரும் மிஸ் மேட்ச். பாருங்க, நீங்க எப்பவும் இப்படிதான் சொல்லிருக்கீங்க, நான் என்னைக்குமே எந்த பொலிட்டீஷியனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. அப்புறம் இந்த தலைவரை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? சார், உண்மைதான். நான் எதுக்கு சொன்னேன்னா, எந்த அளவுக்கு மீன் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. எந்த அளவுக்குன்னா, எதுக்கு முன்னாடி நான் பாலிட்டிஷியன்ஸ பத்தி புரிஞ்சுக்கிட்டது வித்தியாசமானதா இருந்தது. என்னுடைய மைண்ட்ல பாலிட்டிஷியன்ஸ் கொஞ்சம் என்னுடைய ஏஜ்ல இருக்க மாட்டாங்க. சோ என்னுடைய மைண்ட்ல பாலிட்டிஷியன்ஸ பத்தி என்ன இமேஜ் இருந்துச்சோ, இவரை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லைன்னு தான் சொல்லணும். சோ இதனாலதான் ஹீஸ் ஓகே. பட் இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, நான் அப்ரூவ் ஆயிட்டேன். ஆனா ராகுல் சட்டா யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க அவரை எங்க சந்திச்சீங்க? இங்கிலாந்துல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அங்க எல்லாருக்கும் அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவர்ஸ். சோ அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவர்ஸ் அவார்ட் எனக்கு கிடைச்சது. அண்ட் பாலிடிக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அவார்ட் இவருக்கு கிடைச்சது. சோ நான் லண்டனுக்கு போய் நான் அவார்ட் வாங்கும்போது என்னுடைய பிரதர் லண்டன்ல தான் படிச்சுட்டு இருந்தான். சோ என் தம்பி வந்து என்கிட்ட சும்மா தான் கேட்டான், நீ என்ன அவார்டு வாங்க வந்திருக்கன்னு, அது என்ன அவார்டு, யாருக்கெல்லாம் கொடுக்கறாங்க, அந்த மாதிரி கேஷுவலா கேட்டான். சோ அந்த நேரத்துல எனக்கு ராகவ தெரியாது, ஏன்னா நான் பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன். அண்ட் தென் நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்னா, ராகவ் சட்டா இஸ் கம்மிங்னு. அப்போ என் பிரதர் மூஞ்ச பாக்கணுமே, வாய திறந்து கண்ணை திறந்து, யாரு ராகவ் சட்டா வராரா அப்படின்னு. சோ நான் அவனை பார்த்து கேட்டேன், வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய பிரதர் எனக்கு ஒரு கதை சொன்னா. எனக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. எஸ்பெஷலி கோவிட் நேரத்துல இருந்து இவங்க ராகவ ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ராகவுக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ்.
தென் அவனால இந்த விஷயத்த நம்பவே முடியல. சோ அவன் என்ன சொன்னான்னா, யூ ஹாவ் டு கோ அண்ட் மீட் ஹிம், நீ போய் அவருக்கு ஹாய் சொல்லியே ஆகணும்னு. நானும் ஓகே அப்படின்னு சொன்னேன். நான் அவார்ட் ஷோக்கு போனேன். அங்க போய் ஆர்கனைசர்ஸ் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வச்சேன், நான் அவார்ட் வாங்கிட்டு போயிடுவேன், ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம ஷோக்கு ராகவ் செட்டா சார் வந்திருக்காருல்ல, அவர்கிட்ட 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, யா மேம் அஃப்கோர்ஸ். அப்போ நான் கிளம்பும்போது ஆர்கனைசர் என்ன சொன்னாருன்னா, நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கன்னு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, மேம் அவர் உங்க பின்னாடி தான் உட்கார்ந்துருக்காருன்னு. அப்ப நான் திரும்பி பார்த்தா ராகவ் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட போனேன். அப்புறம் அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஹாய் பர்னித்தின்னு, அண்ட் மை பிரதர்ஸ் ஆர் பிக் ஃபேன் ஆஃப் யூ சார்ன்னு. சார் என்ன சொன்னார்னா, ஹவு ஸ்வீட் தேங்க்யூ அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, ஓகே எனிவே வில் கேட்ச் அப் பண்ணு. யூஸ்வலா நம்ம எல்லார்கிட்டயும் சொல்றது தானே இது, கீப் இன் டச், கேட்ச் அப் பண்ணு. ஆனா நம்ம பண்ணுவோமா என்ன? ஆனா நான் சொல்லிட்டேன். ஆனா நான் சொன்ன கீப் இன் டச்னு. எனக்கு அது நீங்க பாம்பே வந்தீங்கன்னா உடனே அவர் சொன்னாரு, நாளைக்கு காலையில மீட் பண்ணலாமேன்னு. நல்ல விஷயத்த எதுக்கு தாமதிக்கணும்? நல்ல விஷயத்துல எதுக்கு தாமதிக்கணும்? அப்ப நானும் இவருக்கு உடனே ஓகே சொல்லிட்டேன். சோ நெக்ஸ்ட் மார்னிங் ஒரு பையன் தனியா கூப்பிட்டா எந்த ஒரு பொண்ணு தனியா போக கூடாதுல்ல. அப்புறம் நான் என் 3 மேனேஜர்ஸையும் கூட கூட்டிட்டு போனேன். என்னுடைய 3 மேனேஜர்ஸ், அப்புறம் இவரும் ஆர்கனைசரை கூட கூட்டிட்டு வந்துட்டாரு. இது ஏதோ டேட்டுக்கு மீட் பண்ண மாதிரி இல்ல. நாங்க ஒரு 10-15 பேர் டேபிள்ல உட்காந்துருந்தோம், கான்ஃபரன்ஸ் மாதிரி. நான் என்ன சொன்னேன்னா, இது என்ன விசித்திரமா இருக்கு, என்ன வர சொல்லிட்டு ஒரு படைய கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு. நான் இப்ப ஒரு பெரிய படத்தோட கதையை சொல்றேன் கேளுங்க. என்னன்னா, நாங்க உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்த பத்தியும் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா மெடிடேஷன் பத்தி கூட பேசிட்டு இருந்தோம். நான் ஸ்கூபா டைவிங் பண்ணுவேன்னு சொன்னா, இவர் மெடிடேஷனா அப்படின்னு கேட்டாரு. நாங்க எல்லா விஷயத்தையுமே பேசிட்டோம். இதுல தப்பென்ன இருக்கு? அப்புறம் திடீர்னு 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. சடனா என்ன சொன்னாருன்னா, பாருங்க எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போறேன் அப்படின்ட்டு டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே போயிட்டாரு சார். அப்புறம் பிளேட்ல சப்பாத்தி பரோட்டான்னு எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணிட்டு வந்துட்டாரு. நான் அப்படியே அவரை பார்த்து, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம்ல, நம்ம கொஞ்சம் ஒரு இது இருக்கும்ல, நம்ம ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே, தெரியும்ல. இவரு வித்தியாசமான ஆளா இருக்காரே. சோ அப்பதான் சார் என் மனசுல ஒரு படத்தோட மூமெண்ட் வந்துச்சு. இவரு ஃபில் பண்ணிட்டு வந்த தட்டுல இருக்கிற சாப்பாட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நான் இவர் அப்படியே பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் கைஸ், ஃபிலிம் ஸ்டைல்ல சொல்லுவாங்கல்ல, அதாவது என் மைண்ட்ல ஒரு மணி அடிச்சுது. நான் என்ன நினைச்சேன்னா, ஐ அம் கோயிங் டு மேரி திஸ் மேன். ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. அப்புறம் கதையில ட்விஸ்டே இதுதான். நான் இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சொன்னேன், எனக்கு இவரை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு. பாக்கிறதுக்கு இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு. அப்போதைக்கு சாப்பாடு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. சோ இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மேல போய் கூகுள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹூ இஸ் ராகவ் செட்டா? இஸ் ராகவ் செட்டா மேரிட்? அப்புறம் மெயின் கொஸ்டின், வாட் இஸ் ராகவ் செட்டா ஏஜ்? பாக்கிறதுக்கு எப்படி இருக்காரு, ஒருவேளை 20-25 வயசா இருந்தா என்ன பண்றதுன்னு. அப்புறம் ரொம்ப சின்ன பையன் ஆயிடுவாரு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுச்சு. அப்புறம் எனக்கு எல்லா ஆன்சர்ஸும் கிடைச்சது. அதுக்கப்புறம் இவரை பத்தி நான் ஃபுல்லா படிச்சேன். இவர் பாலிடிக்ஸ்ல இருக்காரு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ராஜ்யசபா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் இவரை பத்தி எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ராஜ்யசபானா என்னன்னு தெரியாதா? எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி கேள்வி கேட்ட எப்படி சார்? எனக்கு தெரியும் காய்ஸ், தெரியும். கூகுள் மூலமா தான் தெரிஞ்சதா? ஆமா, கூகுளுக்கு தெரியும். சோ எனிவே காய்ஸ், நான் நிறைய கூகுள் பண்ணேன். நான் நினைச்சது சரிதான். சோ நான் கல்யாணம் பண்ணா இவரை தான் பண்ணுவேன்னு டிசைட் பண்ணிட்டேன். சோ ராகவ், உங்களுக்கு பரிணித்தி யாருன்னு நல்லா தெரியும். இவங்க தான் இஷ்க் ஜாதேல ஹீரோயினா நடிச்சவங்கன்னு தெரியும். உங்களுக்கு இதுவும் தெரியும், ஹசி தோ ஃபசி. எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நானும் எப்போ இவங்க என்கிட்ட காலையில் மீட் பண்ணலான்னு சொன்னாங்களோ, நானும் அந்த நேரத்தில் இருந்து காத்துட்டு இருந்தேன். சான்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது, மீட் பண்ணி ஆகணும்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் மீட் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்களோட சந்திப்புகள் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் இந்தியாவுக்கு திரும்ப வந்தாங்க. டேரக்டாக ஷூட்டுக்கு பஞ்சாப்க்கு வந்தாங்க.
நான் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே எங்கள் கவர்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மெதுவாக டெவலப் ஆயிடுச்சு. யாருக்கும் தெரியாம மீட் பண்ணுவீங்களா இல்ல ஓப்பனா தானா? ஆரம்பத்தில் ஒளிவு மறைவாக தான் மீட் பண்ணோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் ஒரு வாட்டி ஆரம்பத்தில் ஒளிவு மறைவாக தான் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என் கூட எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லுவேன், நீங்கள் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருங்க, நான் ஒருத்தரை சந்திக்க தனியாக போகணுன்னு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அந்த நேரத்தில் பர்னாலாவில் தான் இருந்தேன். அப்போ அவங்க யோசிச்சிருப்பாங்க, சார் 8:30 மணிக்கு ராத்திரி யாரை சந்திக்க போறாருன்னு, அதுவும் பர்னாலால. இவங்களுக்கு ஷூட் முடிஞ்சது. இவங்களும் இவங்களோட செக்யூரிட்டி எல்லார்கிட்டையும் தனியாக போகணுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது தனியாக நான் ஒருத்தரை சந்திக்க போறேன். ஆமா. இவங்களும் அப்புறம் வண்டியில வந்தாங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் காட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு, காட்டுக்குள்ளியா? அதாவது என்னோட ஒரு நிமிஷம் என்னோட தெரிஞ்சவங்களோட ஒரு கார்டன் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் உங்களோட யோசனைய பாஸ் பண்ணுங்க. உங்களோட யோசனைய ரீவைண்ட் பண்ணுங்க. காட்டுக்குள்ள இல்ல, அது ஒருத்தருடைய வீடு. அவங்க வீட்டு கார்டன்ல மீட் காடு பண்ணோம். மாதிரி தானே இருந்துச்சு. அவங்களோட கார்டன்ல மீட் பண்ணோம், பொறுமையா பேசணும். அதுக்கப்புறமா மீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம ஒரு வாட்டி குருத்வாராவுக்கு சாமி கும்பிட போயிருந்தோம். நான் இத பத்தி இங்க ஒரு கதை சொல்றேன். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ சண்டிகார்ல மீட் பண்ணோம். அப்போ என்னோட ஷூட்லாம் முடியிற டைம்ல இருந்தது. அப்புறம் நாங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க. சோ நான் என்ன சொன்னேன்னா, நம்ம 2 பேரும் எப்போ அபிஷியலா வெளியே போனோம்னா நம்ம குருத்வாருக்கு போகணும்னு. அப்போ இவரும் ஓகே சொன்னாரு. அப்புறம் நாங்க ஷம்கோர் சாஹிபுக்கு போகணும்னு பிளான் பண்ணோம். ஆனா எங்களை பத்தி யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்துல என்னை பத்தி யாருக்கும் தெரியாது. இவர் பஞ்சாப்ல எங்க போவாரு, யார் வருவாங்க, யார் வரமாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம். சோ இவரோட செட்டப் எதுவுமே எனக்கு தெரியாது. நாங்க மறைமுகமா தான் போனோம் சார். இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது தட் இவர் வண்டியை விட்டு இறங்கினதுமே இவரை ரிசீவ் பண்ண வந்தவங்க எல்லாருமே இவரை மீட் பண்ணாங்க. சோ நான் சைலண்டா 5 நிமிஷம் கழிச்சு இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஃபுல்லா ஃபேஸ் ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு நானும் அன்னைக்கு குருத்வார்ல இருந்தேன். ஆனா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு நாங்க 2 பேருமே சாமியை நல்லா கும்பிட்டோம். தட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட். அது டேட்னு சொல்லணுமா தெரியாது, அது டேட்னு சொல்ல முடியாது. நாங்க சேர்ந்து சாமியை கும்பிட்டோம். அவர் அங்க இருந்தாரு, நான் இங்க இருந்தேன். இந்த விஷயம் எங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க டேட்டிங் கூட கோவில் குருத்வாராக்கு தான் போவீங்களா? ஆன்மீக மக்கள் இல்லையா? எனக்கு என்ன தோணுதுன்னா சார், இது எங்களுக்கு ஒரு கொடுப்பனை. இவங்க எந்த குடும்பத்துல பிறந்தாங்களோ அதுவும் ஒரு ஆன்மீகமான குடும்பம். என்னோட குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆன்மீகமான குடும்பம் தான். அதனாலவே எங்களோட தாட்ஸ் எல்லாம் ஒன்று சேரும். அந்த பரமேஸ்வரனுக்கு நன்றி சொல்ல நாங்கள் எல்லாரும் கோவிலுக்கு போவோம், குருத்வாராவுக்கு போவோம், வாய்ப்பு கிடைக்கும் போது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணப்ப? ஆமா சார். சார் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது எந்த குருத்வாரா சார்? இது ஒரு பெரிய ஃபன்னி ஸ்டோரி. நான் எப்பயும் சொல்லுவேன், வாழ்க்கை பூரா எனக்கு கடவுள் கூட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப், அது உண்மையிலேயே சொல்ல போனா கடந்த 2 வருஷத்துல அதோட முழு பலனை நான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சாப்ல இன்னும் ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னப்போ, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம், வில் கெட் மேரிட், லெட்ஸ் த்ரூ திஸ். அந்த நேரத்துல நான் குருத்வாருக்கு போனேன். அப்ப நான் வண்டிக்குள்ள இருந்தேன். என்னுடைய எல்லா ஸ்டாஃபையுமே வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். அப்புறம் நாங்க 2 பேரும் ஃபோன்ல பேசி டிசைட் பண்ணோம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலான்னு. அப்புறம் சார் நாங்க 2 பேரும் குருத்வாருக்கு போனோம். எனக்கு எப்பவுமே கோயிலோட பிரசாதம் கண்டிப்பா கிடைக்கும். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எனக்கு 2 வாட்டி பிரசாதம் கிடைச்சது. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், நாங்க 2 பேரும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்போன்னு. ஸோ இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, பரிணீத்தி நடிச்ச 5 படங்களோட பேரு சொல்லுங்க. அடேங்கப்பா சார், 5 படங்களோட பேருக்கு பதிலாக நீங்க இவளோட 50 நல்ல விஷயத்தை கேளுங்க, நான் சொல்றேன். கண்டிப்பா சொல்லிடுவேன். படங்களோட பேரை கேட்காதீங்க. நானும் இதுக்கு ஆதரிக்கிறேன். என்னுடைய நல்ல விஷயங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன். நேம் இஷ்க் சாதே. அதை இப்போதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஊஞ்சாய். ஊச்சாய். கோல்மால் அகைன். கோல்மால் அகைன். சம்கீலா. சம்கீலா. கேர்ள் ஆன் த ட்ரெயின். அசி தோ ஃபசி.
கேசரி. ஓ எப்படி வாவ். சொல்லிட்டேன் பாத்தியா? சரி, நீங்க இப்ப இவரோட பார்ட்டியோட 5 லீடர்ஸ் பேரை சொல்லுங்களேன். ஓ கடவுளே. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால். என்னது? மனிஷ் சிசோடியா. இல்ல சீட்டிங்லாம் நான் பண்ண மாட்டேன். மனிஷ் சிசோடியா, பகவந்த் மான், கோபால் ரைட், சஞ்சய் சிங். சஞ்சய் சிங். இந்த டெஸ்ட்ல நீங்க 2 பேருமே பாஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். ராகவ், நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வைஃப்ஸை பார்லிமெண்ட் மெம்பர் ஆக்கிடுவாங்க. நவ்ஜோத் சிங் சித்து அவர் ஒய்ஃபை பார்லிமெண்ட் மெம்பர் ஆக்கிட்டாரு. லாலுஜி அவர் ஒய்ஃபை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாரு. உங்களுக்கு அப்படி பிளான் ஏதாவது இருக்கா? சார், எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்கவுங்க வேலையை அவங்க செஞ்சாகணும்னு. ஏன்னா அவங்க வேலையை அவங்க செஞ்சாதான் நல்லாயிருக்கும், மற்றவங்க செஞ்சால் நல்லா இருக்காது. அப்புறம் எங்களோட ப்ரொஃபஷனில் எங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் ஆக்டிங்கும் பண்ணுவாங்க. எங்கள் ப்ரொஃபஷனில் நிறைய பேருக்கு ஆக்டிங் ஸ்கோப்பும் இருக்குது. பிகாஸ் எந்த அளவுக்கு ஆக்டிங், எந்த அளவுக்கு ட்ராமா இவங்களோட ஆக்டிங் உலகத்தில் இருக்குமோ அதே அளவுக்கு ஆக்டிங்கும் ட்ராமாவும் எங்கள் உலகத்துலேயும் இருக்கும்னு தோணுது. அப்புறம் அது அவங்க முடிவு தான். ஒருவேளை அவங்க அரசியலுக்கு எப்பயாவது வர விரும்புனா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு பாலிடிக்ஸ்ல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்குன்னு எனக்கு தோணவே இல்லை சார். சார், நான் ஆல்ரெடி ஹோம் மினிஸ்டர் ஆயிட்டேன். ஆமா, என்னோட ஹோம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு தடவை நீங்க 2 பேரும் ரேம்ப்ல இறங்கினப்ப சோஷியல் மீடியால நிறையவே கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. சொல்லுங்க. அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா, மாமா இப்போ ஹீரோ ஆயிடுவாரு. அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னா, இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, இவருக்கு படங்கள் கிடைக்கும். கண்டிப்பா. சோ இவரை நீங்க மும்பைக்கு கூட்டிக்கிட்டு போய் படங்கள் வாங்கி கொடுப்பீங்களா? ஓ, இது நடக்காது சார். சீரியஸா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன், நீங்க நம்பியே ஆகணும். நாங்க வீட்ல இருக்கும்போது ஜென்யூன்லி நாங்க பாலிடிக்ஸ் பத்தியோ இல்ல ஃபிலிம்ஸ் பத்தியோ பேசவே மாட்டோம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப நார்மலான போரிங்கான விஷயங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். அப்புறம் என்னன்னா வீடு, அது இது, ஆர்கனைசேஷன், ஃபேமிலி, நாங்க இதுல தான் பிஸியா இருப்போம். சோ நாங்க 2 பேரால வேற எதுவும் செய்ய முடியும்னு தோணல. அண்ட் கடந்த 12 வருஷமா நாங்க நிறையவே உழைச்சிருக்கோம். இப்பதான் வேலையில நிறைய இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இப்ப நாங்க 2 பேரும் கரியரை சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. ஆனா ஒரு விஷயம் சார், நான் எந்த ஃபீல்ட்ல இருந்து வரணும், எந்த ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்து நான் வரணும், இவங்க எந்த ப்ரொஃபஷன்ல இருந்து வராங்களோ 2 பேருக்கும் சிமிலாரிட்டிஸ் அதிகமா இருக்கு. எங்க ப்ரொஃபஷன்லயும் ஆக்டிங் பண்ணியே ஆகணும், இவங்க ப்ரொஃபஷன்லயும் ஆக்டிங் பண்ணியே ஆகணும். எங்க ப்ரொஃபஷன்ல பாலிடிக்ஸ் பண்ணியே ஆகணும். எங்க ப்ரொஃபஷன்லயும் அரசியல் இருக்கு, இவங்க ப்ரொஃபஷன்லயும் பொலிட்டிக்ஸ் இருக்கு. அது எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. எங்க ப்ரொஃபஷன்ல ஓட்டர்ஸ், அதாவது வாக்காளர்களோட மனசை ஜெயிச்சாகணும், இவங்க ஆடியன்ஸோட மனசை ஜெயிச்சாகணும். நாங்கள் தேர்தலில் ஒன்று ஜெயிப்போம் இல்லைன்னா தோப்போம் இல்லையா? அதே மாதிரி இவங்களோட படமும் ஹிட் ஆகும் இல்லைனா ஃப்ளாப் ஆகிடும். ஸோ சிமிலாரிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்கவுங்க உலகத்தை தனியாக தான் வச்சுக்கணும். அண்ட் அட் அ பர்சனல் லெவல் நாங்கள் சேர்ந்து சந்தோஷமா எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இவங்க டெல்லி வந்திருக்காங்க. அப்புறம் நிறைய பொல்யூஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்க, எனக்கு தொண்டை கெட்டு போயிடுச்சுன்னு. அப்ப அது பொலிட்டிக்கல் கேள்வியா இல்ல பர்சனலா? பாருங்க சார், இப்போ டெல்லியில ஏர் பொல்யூஷன் இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் ஒரு படிச்ச தலைவரா இருக்கிறதுனால புது பொலிட்டிக்கல் ஸ்டார்ட் அப்போட ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம். நாங்கள் டெல்லியிலேருந்து பொல்யூஷனை சரி பண்ண போகிறோம். அதாவது நார்த் மக்களோட பொல்யூஷனை நாங்கள் ஒரு சில முயற்சிகளையும் ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு என்ன தோணுதுன்னா அடுத்த 2-3 வருஷத்துல டெல்லிக்கு வரும்போது எல்லாமே சரியாயிடும். அப்புறம் ஏர் பொல்யூஷன் இருக்காது. நல்ல விஷயம். இவங்களால எங்களுக்கும் நல்ல காத்து கிடைக்கும். ஆமா, இவங்களால உங்களுக்கும் நல்ல காத்து கிடைக்கும். ஆனா ஒண்ணு, ஏர் பொல்யூஷனை பத்தி நாங்க கடந்த ஒரு 1.5 வருஷமா நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம், ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கோம். எங்களோட 2 அரசாங்கங்களும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அப்புறம் இது முழு நார்த் இந்தியாவுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம்னு தோணுது. இது வெறும் டெல்லிக்கு சம்பந்தப்பட்டது இல்ல. பாகல்பூர், லக்னோ, வாரணாசி, பிவானி, விதிஷா, நார்த் இந்தியா பூரா ஒரு விதத்துல நார்த் இந்தியா பூரா ஒரு ஸ்மோக் கோடையாட்டம் அப்படியே
பரவிடுச்சு. அதுக்காக எல்லா அரசாங்கங்களும் சேர்ந்து நீங்க சில வருஷங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. நாங்க ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். பயிருக்குள்ள அந்த கோலியை போட்டுடுவோம், அது அப்படியே கரைஞ்சி போயிடும். அது உண்மையிலேயே சரியான சொல்யூஷன் தான். அந்த சொல்யூஷன் டெல்லிக்கு ஃபிட் ஆச்சு. இன்னைக்கு கூட எங்களோட டெல்லி அரசாங்கம், டெல்லியில எவ்வளோ வயல் இருக்கோ கிட்டத்தட்ட 600 வயல்கள் இருக்கு. அங்க இதே முறை மூலியமா ஸ்டேபிளான சொல்யூஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சொல்யூஷன்ஸ் பஞ்சாப் ஹரியானால வெற்றி அடையவே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பஞ்சாப் அப்புறம் ஹரியானாவில் பயிர் அறுவடை செய்யும்போது அதுக்கப்புறம் ஸ்டபிள் தண்டன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து விவசாயிங்க வெளியே வர்றதுக்கு ஒரு 10ல இருந்து 12 நாளாவது குறைஞ்சபட்சம் ஆகும். ஒருவேளை 10ல இருந்து 12 நாளுக்குள்ள அவங்க கிளியர் பண்ணலன்னா அவங்களோட அடுத்த பயிரை பார்த்தீங்கன்னா கோதுமை பயிரோட ஈல்டு ரொம்ப குறைஞ்சிரும். இந்த சொல்யூஷனுக்கு குறைஞ்சது 4 நாளாவது ஆயிடும். ஸோ 10ல இருந்து 12 நாளுக்குள்ள நம்ம விவசாயிகளுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்தே ஆகணும். அது அவசியம். அது ஃபினான்ஷியல் காம்பன்சேட்டர் மூலியமா கொடுக்கலாம், இல்ல ஹாப்பி சீடர் மிஷின் மூலியமா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி. ஆனா இந்த வருஷம் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப் 70% குறைஞ்சு ஸ்டபிள் பர்னிங் இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கப்பட்டிருக்கு. எல்லா அரசாங்கமும் சேர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், சொல்யூஷன் கிடைக்கும். பரிணிதி ஜி, நீங்க ராகுல் கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அங்க பொல்யூஷன் இருக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்ச நாள் மும்பைக்கு வந்துருங்கன்னு. சார், மும்பைல கூட நிறைய பொல்யூஷன் இருக்கு. எல்லா இடங்களையும் நிறைய பொல்யூஷன் ஆயிடுச்சு. நாங்க ஆக்சுவலி ஜென்யூன்லி இவர் சொன்ன மாதிரி இது வெறும் டெல்லி இஷ்யூ மட்டும் கிடையாது. நாங்க பாம்பேலயும் இந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். பாம்பே ஒரு கோஸ்டல் சிட்டி. அங்க எவ்வளோ ஃப்ரெஷ் ஏர் வந்தாகணும்னா இன்னும் கூட அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியல. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் பிகாஸ் எல்லா சிட்டிசன்ஸோட ஆக்ஷன்ஸ், வெறும் கவர்மெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லா சிட்டிசன்ஸோட ஆக்ஷனை சேஞ்ச் பண்ணி ஆகணும். நம்மளோட பழக்க வழக்கத்தை மாத்தியே ஆகணும். எதனால நம்ம பொல்யூஷன்ல கான்ட்ரிபியூட் பண்றோமோ அந்த பழக்க வழக்கத்தை மாத்தணும் முதல்ல. அப்பதான் அதுக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்கும். இப்ப உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் அக்கா அப்புறம் மாமா கிட்ட போறதுதான் இல்லையா? இல்ல, நான் இப்ப ராகவ் கூட இருப்பேன். இனிமேல இந்தியாவை விட்டு நான் எந்த ஊருக்குமே போக மாட்டேன். என்னையும் கூட கூட்டிட்டு போ. சான்ஸே இல்ல. இப்ப ஆடியன்ஸ் யாராவது கேள்வி கேட்கலாம். உங்க 2 பேர்ல யாரு ரொம்ப லேசி? லேசியா? நான் தான் லேசி. 2 பேர்ல யாரு அதிகமா சண்டை போடுவாங்க? ஆப்வியஸ்லி கண்டிப்பா பொண்ணுங்க தான் நிறைய சண்டை போடுவாங்க. ஏன்னா இவர மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் உண்மையிலேயே என்ன நினைப்பேன்னா, நான் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்னு. அப்புறம் நான் ராகவ சந்திச்சதுக்கு அப்புறம் ராகவ் அவரோ ஃபேமிலி டைமோட இல்ல பர்த்டே பார்ட்டியா இருக்கட்டும், எந்த ஒரு விசேஷத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாரு. அவருக்கு வேலை இருக்கும்போது எங்களோட மிகப்பெரிய கம்ப்ளைண்டே இதுதான். நீங்க எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு வேலையிலேயே இருக்கீங்க, எங்க கூடயே இருங்க. யார் சண்டை போடுவாங்க? நான் உங்களுக்கு சொல்றேன், கல்யாணத்துல you cannot lie. You can speak the truth. பாருங்க, கல்யாணம்ன்றது எப்படிப்பட்ட ஒரு உறவுனா, அதுல ஒருத்தர் எப்பவுமே கரெக்டா இருப்பாங்க, அப்புறம் இன்னொருத்தர் அந்த 2வது ஆள புருஷனு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கேள்விங்கெல்லாம் கேட்காதீங்க. அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்றத பத்தி சொல்லணும்னா, ஒருவேளை டைம் ஸ்பெண்ட் பண்ணா எல்லாம் ஓகே, அன்பா இருப்பாங்க. ஒருவேளை டைம் ஸ்பெண்ட் பண்ணலனா எங்களோட உறவும் இந்த மாதிரி மாறிடும். அரசாங்கமும் எதிர்கட்சியும் மாதிரி. அதுல அரசாங்கம் எப்பவுமே இவங்க தான், நான் எப்பவுமே எதிர்கட்சி தான். உங்களுக்கு இப்படி தோணலையா இவரு படத்துல நடிக்க முழுமையா குவாலிஃபை ஆயிட்டாருன்னு? சார், நாங்க பாம்பேல டயலாக் ரைட்டர்ஸை தேடிட்டு தான் இருக்கோம். இவருக்கு கண்டிப்பா ஒரு ஜாப் கொடுக்க தான் போறேன். இவரு தன்னோட ஸ்கூல் டேஸ்ல ஒரு பிளேல கலந்துக்கிட்டாரு. அப்படியா? சுபாஷ் சந்திர போட்டாரு. ரியலி? ஆமா. சோ இது எனக்கும் தெரியாது சார். ஆமா, என்னோட டயலாக் तुम मुझे खून दो मैं तुम्हें आजादी दूंगी. ஓ ரியலி சார், பாருங்க இது கூட எப்படி மேட்ச் ஆகுதுன்னு. நானே ஸ்கூல்ல டிராமால நிறைய வேஷம் போடுவேன். அப்புறம் இவரோட டயலாக நான் இப்பதான் கேட்டேன். हाथ मत लगाना नहीं तो गोली मार. ஆமா. யாராவது கேள்வி கேட்கலாம்? உங்க 2 பேர்ல ரிலிஜியஸ் யாரு? அப்புறம் நீங்க ராம்லாலாவை தரிசிக்க அயோத்தியாவுக்கு எப்போ போறீங்க? ரொம்ப ஆசையா இருக்கு. ரிலிஜியஸ்னு சொன்னா நாங்க 2 பேரும் தான். அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி ஆன்மீகம் அப்புறம் இந்த ரிலீஜியஸான விஷயம் எல்லாமே ரொம்பவே பர்சனல். நாங்க 2 பேருமே இதை முழுமையா நம்புறோம்.
ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தர். எங்க அப்பா கடந்த 40 வருஷமா காலையில 4 மணிக்கு குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சிவலிங்கத்துக்கு ஜலத்தை படைப்பார். அப்புறம் நானும் கடந்த 15 வருஷமா குளிச்ச உடனே முதல் வேலையா இதை தான் பண்ணுவேன், சிவலிங்கத்துக்கு ஜலத்தை படைப்பேன். இது ஒரு ஆன்மீகம் சைடுன்னு சொல்லிக்கலாம். இதை நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இது எனக்கு வரைக்கும் மட்டும்தான், இது பப்ளிக்கு தெரியவே தெரியாது. நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான். ஆமா, நாங்க சேம் தான். பாத்தீங்கன்னா என்னுடைய பிறந்த நாள் வந்துச்சு போன மாசம். அப்ப பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் வாரணாசிக்கு போயிருந்தோம் பாபா விஸ்வநாத்தை தரிசிக்க. அப்புறம் அங்க பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் இது ஆக்சுவலி ஒரு விசித்திரமான விஷயம். நீங்க எப்பயாவது யோசிப்பீங்க, இந்த கல்யாண விஷயத்துக்குள்ள நுழையும் போது நம்ம வாழ்க்கை ஃபுல்லா ஒருத்தர் கூட வாழணும்ன்றப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம எந்த விஷயத்திலயும் மாற்றம் ஏற்படக்கூடாதுன்னு, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எந்த விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணிக்க கூடாதுன்னு. பட் டச்சூட் இதுவும் அதே விசித்திரமான விஷயம்தான். நாங்க 2 பேரும் ரொம்ப ரிலீஜியஸ், 2 பேருக்கும் கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அந்த விஷயத்தை பத்தி நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே வரல. அவங்க கேள்வி என்னன்னா, நீங்க 2 பேரும் லாம்லல்லா கோயிலுக்கு நிச்சயமா போவீங்க. அது ரொம்ப நாள் கனவு. அது ரொம்பவே எப்போது நினைச்சிட்டே தான் இருப்போம். அப்புறம் போகாம இருக்கவே மாட்டோம். நாங்க ஒரு வாட்டி போகணும்னு பிளான் பண்ணோம், ஆனா முடியாம போயிடுச்சு. ஆனா கண்டிப்பா போவோம். சொல்லப்போனா எனக்கு இவங்களை பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். கல்யாணம் ஆனதுனால எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க புரிஞ்சுக்க முடியுது. எங்க 2 பேரோட வாழ்க்கையில ஒரே ஒரு பிலாசபி தான். நான் ஒன்னும் டைலாக் விடல, ஆனா ஜென்யூன்லி நான் இத நம்புறேன். லல்லு கரே கவல்லியா ரப் சித்தியா பாவே. சோ மனுஷங்களால தப்புங்க கண்டிப்பா நடக்கும். ஆனா நம்ம எந்த வழியில போனாலும் கடவுள் சரியான வழியில நம்மள வழி நடத்துவாரு. அதான் சொல்லுவாங்கல்ல, मेरा आपकी कृपा से सब काम हो रहा है, करते हो तुम कन्हैया, मेरा नाम हो. அதேதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ராகவ், இதுல எந்த சந்தேகமும் இல்ல. பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இத்தனை கோஇன்சிடென்சஸ் நடந்திருக்கு. இது கடவுளை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. கண்டிப்பா சார், யாராலையும் முடியாது. நீங்க நாங்க சொன்னது ரொம்ப உண்மை. நம்புறோம் சார். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல ராகவ் சட்டா, பரிணிதி சோப்ரா மீது உள்ள குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பார்ப்போம். पहली ललकार नाल मैं डर गई, दूजे ललकार वे अंदर बढ़ गई, तीजे ललकार नाल नौ मेरा लके सिद्धान के दराजे विच वजया नी पट्टू फिरदे शराब नाल रजया नी पट्टू फिरदे. வெல்கம் பேக். இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல நாம வழக்க நடத்திட்டு இருக்கிறது பரிணிதி சோப்ரா அப்புறம் ராகவ் சட்டா மீது. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் பரிணிதி சோப்ரா அப்புறம் ராஜ்யசபா மெம்பர் ராகவ் சட்டா மேலுள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால், இவங்க 2 பேரோட செயல்பாடுகள்ல டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்க கல்யாண வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தாங்க. ஒரு தலைவர் இவ்வளவு கிளாமரஸா ஒரு கல்யாணம் இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது. கல்யாணம்ன்றது 2 பேருக்கு மத்தியில நடக்கும். நான் ஒரு சாதாரணமான ஆளு, ஆனா இவங்க சாதாரணமான ஆள் இல்ல. அப்புறம் 2வது விஷயம் சார், மனுஷன் வாழ்க்கையில கல்யாணம் ஒரு வாட்டி மட்டும்தான் பண்ணுவான், அடிக்கடி பண்ணிக்க மாட்டான்ல. நான் எதை நம்புறேன்னா, கல்யாணம் பண்ணா தாம் தூம்னு பண்ணணும்னு. அப்புறம் உங்களோட கேள்வி நியாயமான கேள்விதான். இந்த விஷயத்துல எக்கச்சக்க விமர்சனங்கள் என்ன நோக்கி வந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் உங்க ப்ரோக்ராம் மூலியமா அறிவிக்க விரும்புகிறேன், மெசேஜ் கொடுக்க விரும்புகிறேன். நான் ஒரு பணக்கார அப்பாவுக்கு ஏழை மகன், ஒரு பணக்கார பொண்டாட்டிக்கு ஏழை கணவன். சார், மக்கள் இது என்னுடைய கல்யாணம்ன்றத கூட மறந்துட்டாங்க. சார், நான் ஒரு ஃபிலிம் ஸ்டார், அப்புறம் நான் ஒரு கடந்த 10 வருஷமா ஆக்ட்ரஸா இருந்திருக்கேன். நான் அப்ப இருந்தே இல்ல, என்னோட சின்ன வயசுல இருந்தே என் கல்யாணத்தை பத்தி நிறைய கனவு இருந்தது. ஃபைனலி என்னுடைய கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நான் எந்த குறையுமே விட்டு வைக்க விரும்பல. நானும் இல்ல, என்னுடைய அப்பா, என்னுடைய பிரதர்ஸ், இவரோட அப்பா, அப்புறம் 4-5 பேர் இருந்தோம். அப்புறம் நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த கல்யாணத்தை டிசைட் பண்ணோம். ஐ ஃபீல் இது நான் மட்டும் இல்ல, இந்த உலகம் பூரா என் கல்யாணத்தை பாக்குறாங்க, என் ஃபேன்ஸ் பாக்குறாங்க. அப்புறம் எங்க கல்யாணத்தை ரொம்ப டாம் தூம்னு பண்ணணும்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பல. அப்புறம் நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஃபோக்கஸ் ஃபுல்லா இதுல போயிடுச்சு, யார் செலவு பண்ணாங்க, யார் பண்ணல. பாருங்க, சுக்பீர் பாதல் என்ன சொன்னாருன்னா, இந்த கல்யாணத்துக்கான செலவு பூரா பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் பகவந்த் மான் தான் கொடுத்தாருன்னு.
பகவந்த் மான் என்னுடைய அண்ணன் கல்யாணத்துக்கு வந்தாரு. அவரு கல்யாணத்துல எனக்கு ஒரு சின்ன கவர் கூட கொடுக்கல. நீங்க கல்யாணத்தோட பில்ல பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. கண்டமேனிக்கு ரூமர்ஸ் எப்படி கல்யாணம் பகவந்த் மானுக்கு கூட நடந்துச்சு. அந்த செலவை யார் பண்ணாங்க? இது பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. அவருக்கு கல்யாணம் நடக்கும்போது அங்க ஏற்பாடுகளுக்கான பொறுப்பை பூரா என் மேலதான் சுமத்திட்டாங்க. அப்புறம் சின்ன கல்யாணம், அதுல ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் பார்ட்டி மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, நிறைய பேர் இல்ல. ஸோ அந்த கல்யாணத்தோட மொத்த பொறுப்பையும் என் கிட்ட தான் ஒப்படைச்சாங்க. எந்த விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஷாமியானாலேருந்து டென்ட் போடுறதுலேருந்து சாப்பாடு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். இது ஒரு எதர்ச்சியான விஷயந்தான். அதாவது அவரோட கல்யாண ஏற்பாடுகளை பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஹர்சிம்ரத் கவுர் ஒரு குற்றச்சாட்டை சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, பஞ்சாப்ல இருந்து புல்லட் ப்ரூஃப் லேண்ட் க்ரூசர் வண்டிங்க 800 கிலோமீட்டர்ஸ் உதய்பூருக்கு போயிருக்குன்னாரு. செக்யூரிட்டி கொடுக்க பஞ்சாப் போலீஸ் பூரா உதய்பூர்ல தான் இருந்தாங்கன்னு. பாருங்க, இது சாதாரணமான ஒரு விஷயம், சாதாரணமான ஒரு புரோட்டோகால். ஒருவேளை ஏதாவது ஒரு ஸ்டேட்டோட ஒரு ஹை டிக்னிட்ரி முதலமைச்சர் மாதிரி ஒருத்தருக்கு செக்யூரிட்டி கொடுத்தாகணும்னா அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு. ஸோ அவரோட செக்யூரிட்டி முழுசா, அவரோட குரூ முழுசா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ முதலமைச்சர் எங்க போனாலும் எப்ப போனாலும் அவர் கூட முழு கூட்டமும் போகும். இங்க 2 முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க. டெல்லி முதலமைச்சரும் வந்திருக்காரு, பஞ்சாப் முதலமைச்சரும் வந்திருக்காரு. சுக்பால் என்ன சொன்னார்னா, பஞ்சாபோட காங்கிரஸ் தலைவர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ராகவ் சட்டா உதய்பூரோட பேலஸ்ல எந்த ரூம்ல இருந்தாரோ அது ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல். ஒரு ராத்திரிக்கு அந்த ரூமோட செலவு 10 லட்சம் ரூபான்னு. இது எல்லாமே போய் சார். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, அது 7 ஸ்டார் ஹோட்டலே இல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல் தான் அது. அதுல மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 ரூம் தான் இருந்துச்சு. அதை நாங்க மொத்தமா புக் பண்ணிட்டோம். அதுல பாத்தீங்கன்னா எதுவுமே 10 லட்சம் ரூம்லாம் இல்ல சார். அப்புறம் ஒரு சில பேர்லாம் எங்க கல்யாணத்தை எப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூமோட ரெண்ட், இந்த வேலை, சில டிவி ஆங்கர்ஸ், அப்புறம் சில தலைவர்கள் என்னோட சூட்டோட விலையை பத்தி கூட விமர்சிச்சாங்க. ஏதோ அவங்களே போய் என்னோட சூட்டை தச்சிட்டு வந்த மாதிரி, இல்லைன்னா ஹோட்டல் புக்கிங் ஏதோ அவங்க பண்ண மாதிரி. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் விஷயம் கூட. நான் ஒரு ஆக்ட்ரஸ், ஒருவேளை நான் ஒரு ஆக்டர், ப்ரொடியூசர், பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா அப்புறம் அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த ஆக்ட்ரஸோட கல்யாணம் பிரமாதமா நடந்துச்சுன்னு. இப்படிதான் நடக்கணும்னு எதுக்காக இவ்வளவு வருஷம் உழைச்சேன்னா இதுக்காக தான். சடனா நான் ஒரு தலைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால செலவு பூரா அவரே ஏத்துக்கிட்டாரு. அவரால மட்டும்தான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கல்யாணம் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஒருவேளை 2 ஆக்டருக்கு கல்யாணம் நடந்தா அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எக்ஸாக்ட்லி சார். ஒரு விதத்துல நான் இதுவும் கத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னா, ஒரு பக்கம் இந்த ட்ரோலிங், அப்புறம் நிறைய இன்வெஸ்டிகேஷன் மைண்ட் இருக்கிற ஓட்டர்ஸ், ஃபேன்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இவரோட லைஃப்ல இருக்காங்க. எங்க லைஃப்ல நிறைய அன்பு கொடுப்பாங்க. நாங்க சந்தோஷமா இருந்தா அவங்களும் சந்தோஷத்தை கொண்டாடுவாங்க. என் உலகத்தோட மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அழகான கல்யாணம் இதுன்னு. ஆனா இவர உலகத்தோட மக்கள் இப்படி யோசிக்கிறாங்க. ஒரு சில வாட்டி எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எங்களோட பர்சனல் விஷயம்ன்றது எல்லாரும் மறந்துடுறாங்க. இதனால சில சமயங்கள் எங்களுக்கு கஷ்டமாவா இருக்கும். பாருங்க, இவர் ராஜ்யசபாக்கு போட்டியிட்டப்ப எலெக்ஷன் கமிஷன்ல இவர் தன்னோட டீடைல்ஸ ஃபைல் பண்ணப்ப இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட இயர்லி இன்கம் 2.5 லட்சம் ரூபான்னு. எங்கிட்ட வண்டி எதுவும் இல்ல, எங்கிட்ட ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்ல. இதெல்லாம் இவரு அப்போ சார் 1 வருஷத்தோட ரிட்டர்ன் எனக்கு கம்மியா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் தான் ரொம்ப கம்மி. என்னோட அப்பாவோடதோ இல்ல என்னோட வருங்கால மனைவியோட ரிட்டர்ன்ஸோ கம்மியா இல்லையே சார். அவங்க அந்த செலவை பாத்துக்க முடியும்ல. விஷயம் என்னன்னா, மக்கள் சடனா எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. இது ஒரு விசித்திரமான விஷயம். ஒருவேளை என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு வண்டி, வீடு எது வாங்கியிருந்தாலும் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். சடன்லி கல்யாணத்துக்கு அப்புறம் என்னுடைய காசு ஃபுல்லா மாயமாயிடுச்சு. சடனா இப்ப என்னால எந்த விஷயத்தையுமே பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, கூல். இட்ஸ் ஜஸ்ட் நீங்க பார்ட்டி பேரு பாத்தீங்கல்ல, ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆமா. பட் இவரோட ஸ்டைல பார்த்து மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவரு ராஜா மகாராஜா மாதிரி இருக்காருன்னு. எனக்கு ஒரு மாமா இருக்காரு. அவர் மேல நான் ஒரு அதீதமான அன்பு வச்சிருக்கேன். அவரு பேசிக்கலி ஒரு ஃபேஷன் டிசைனர். சோ அவரு எனக்கு எல்லா துணியவும் நல்லா தச்சு கொடுப்பாரு. இன்னைக்கும் நான் ஷோல போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாத்தீங்கன்னா, இது எங்க மாமா எனக்கு தச்சு அனுப்புனதுதான். சோ மாமா அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளைக்கு எப்படி பிரச்சனை வரும் சொல்லுங்க சார்? மாமாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசமான அன்பு இருக்குல்ல. இப்பதான் இதெல்லாம் உங்க மாமாவோட வேலைன்னு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் தெரியுது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன்ல, என் மைண்ட்ல எப்பவும் பாலிட்டிஷியன்ஸ பத்தி ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னு.
ஆனா அது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் மாறுச்சு. பாலிட்டிஷியன்ஸ் கேன் பி சூப்பர் ஸ்டைலிஷ், சூப்பர் ஹேண்ட்ஸம், யங், அண்ட் அதனால அவங்களோட வேலைகள்ல எந்த மாற்றமும் இருக்காது. ஸ்டைல் உள்ள இருந்து வரும், ஆனா அது அவருக்கு ரத்தத்திலேயே இருக்கு. சார், இந்த நாட்டுல எவ்வளவோ தலைவர்கள் ரொம்ப ஸ்டைலிஷான துணிகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் கூட ரொம்ப ஸ்டைலிஷா துணிகள் போடுறாரு. மற்ற பார்ட்டியோட ஆட்கள் கூட ரொம்ப ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட வாழ்க்கை முறை, உடை, அது நம்மளோட மனசையும் காட்டும், அது நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்றதை காட்டும். அதை நான் முழுசா நம்புறேன். அப்புறம் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, இங்கிலாந்துல இதை சொல்லுவாங்க, தட் எவ்ரிடே ட்ரெஸ் லைக் யூ ஹாவ் டு மீட் குவீன். நீங்க தினமும் இந்த மாதிரியான துணியை போடணும், நீங்க அந்த நாட்டோட ராஜாவையோ இல்ல ராணியவோ சந்திக்க போற மாதிரி. என்னோட குவீனை நான் சந்திக்கணும், அதனாலதான் நான் நல்லா ட்ரெஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். மோதிஜி லக்ஷதீப் போக சொன்னா நீங்க மால்தீவ்ஸ் போயிட்டீங்க. இத பத்தி நான் சன்சத் பவன்ல கூட பேசினேன். ஒருவேளை நான் டெல்லியில இருந்து லக்ஷ்வதீப்க்கு போனா 25,000 ரூபாய் ரன்வே டிக்கெட்டுக்கு செலவாகும். அப்புறம் டெல்லியில இருந்து மால்தீவ்ஸ்க்கு போனா 17,000 ரூபாய் ஒன்வே டிக்கெட்டுக்கு செலவாகும். மால்தீவ்ஸ்க்கு போனது ரொம்ப எக்கனாமிக்கலா இருந்ததால நாங்க மால்தீவ்ஸ்க்கு போயிட்டோம். ராகவ், ஒரு கான்ட்ரவர்சி ரொம்ப பெருசாச்சு. நீங்க லண்டனுக்கு போன போது அரவிந்த் கெஜ்ரிவால் பெரிய பிரச்சனையில இருக்கும்போது அவர் ஜெயிலுக்கும் போக வேண்டியதாயிடுச்சு. ஆனா 71 நாட்கள் ராகவ் சட்டா டெல்லிக்கு வரவே இல்லை. சார், நீங்க இந்த கேள்வியை கேட்டது ரொம்ப நல்லதா போச்சு. என்னோட மனசுல இருந்த உண்மையை சொல்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா நான் நினைச்சுக்கிறேன் சார். முதல் விஷயம் நான் சொல்லிக்கிறேன் சார், இது மட்டும்தான் உண்மை. இது முன்னாடியே ஃபிக்ஸ் ஆன ஒரு ப்ரோக்ராம். மார்ச் 1st வீக்கில் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அங்கே என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் அந்த ப்ரோக்ராமில் நான் கலந்துக்கிட்டு அங்கே லெக்சரும் கொடுக்கணும். இது எல்லாமே முன்னாடியே முடிவாயிடுச்சு. அந்த ப்ரோக்ராம்காக நான் அங்கே போனேன். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் என் கண்ணில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சேன். எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கண்ணில் ஆப்ரேஷன் நடந்துச்சு. அதே பிரச்சனை எனக்கு மறுபடியும் வந்திருக்கு. ஏன்? கண்ணோட ரெட்டினால கண் தரையில் சின்ன சின்ன ஸ்பாட்ஸ், அதை சீல் பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சு. ஸோ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இமீடியட்லி இந்த சர்ஜரியை, இந்த ட்ரீட்மெண்ட்டை இங்கே பண்ணியாகணும்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கலைன்னா, சாரி, கடவுள் புண்ணியத்தில் அப்படி நடக்கக்கூடாது, அப்படி பண்ணலன்னா கண்ணில் ரெட்டினா சம்மந்தப்பட்ட வேற ஒரு பிரச்சனைகள் கூட வரலான்னு சொன்னாங்க. அப்புறம் இது ஒரு ப்ரிவென்டிவ் சர்ஜரி அங்கே நடந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது எங்கள் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் நான் திரும்ப வந்தேன். டெல்லி தேர்தல் எனக்கு தெரிஞ்சு 25ஆம் தேதி மே, நான் மே 1st வீக்கே வந்துட்டேன். அப்புறம் ஜூனில் பஞ்சாப் தேர்தல். நான் மாதம் முழுக்க அங்கே இருந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணேன், பார்ட்டியை பார்த்துக்கிட்டேன், ரோட் ஷோஸ் பண்ணேன், ரேலி பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு புரளி கிளம்பிடுச்சு, அவர் எங்கே போயிட்டாருன்னு. இது எனக்கு ரொம்ப துக்கமாக தான் இருந்துச்சு. அப்போ என்னோட ஆலோசகர் எனக்கு அட்வைஸ் பண்ணார். என்னோட 13 வருஷ பயணம், நான் 2011 கிளர்ச்சியிலேருந்தே இந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். என்னோட 13 வருஷ நீண்ட தவத்தை ஒரு பழியை சுமத்தி என் மேலே ரூமர்ஸ் கிரியேட் பண்ணி பேரை கெடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் எனக்காக எத்தனையோ பேர் வருத்தப்பட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு மெசேஜஸ் அனுப்புனாங்க, நிறைய பேர் கால் பண்ணாங்க, நிறைய பேர் மெயில் அனுப்புனாங்க. என்னோட உடல்நல விஷயத்தில் எனக்கு வருத்தத்தை தெரிவித்தாங்க. ஸோ எனக்காக கேரும் பண்ணாங்க, எனக்காக ஃபீலும் பண்ணாங்க. அது என்னோட குடும்பத்துக்கும் ரொம்ப ஒரு கஷ்டமான நேரம். என் கூட என் ஒய்ஃப் இருந்தா, எங்கள் அப்பா அம்மா இந்தியாவில் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் அது ரொம்பவே கஷ்டமான ஒரு நேரமாக இருந்துச்சு. பரவாயில்ல, கடவுள் எங்களுக்கு துணையாக தான் இருக்காரு. நாங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியே வந்தோம். அப்புறம் என்னோட கண்ணும் சரியாயிடுச்சு, கடவுளோட ஆசீர்வாதம். இவர் சொன்னது சரிதான். அதாவது இது ஒருத்தரோட ஹெல்த் விஷயம், ரொம்ப கஷ்டமான நேரம். அப்புறம் அது எதனால ட்விஸ்ட் ஆச்சு, ரொம்ப கஷ்டமான நேரம். இட் வாஸ் அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் ஐ ஹோப் இந்த மாதிரி எப்பவும் நல்லதா போச்சு. இன்னைக்கு நீங்க இத கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. ஆமா சார், உண்மை ரொம்ப நாளைக்கு மறைஞ்சிருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. सच्चाई छुप नहीं सकती, बेबुनियाद बनावट के उसूलों से बनावट सच्चाई और खुशबू आ नहीं सकती कभी कागज के फूल. நான் சொல்ல வந்ததை நீங்களே சொல்லிட்டீங்க சார். சார், நீங்க 2 பேருமே பஞ்சாபி. சோ உங்க 2 பேர்ல உண்மையான பஞ்சாபி யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். பராட்டா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன்.
அப்புறம் பஞ்சாபி பாட்டு யார் அதிகமா கேப்பீங்க? பஞ்சாபி பாட்டு நான் தான் அதிகமா கேட்பேன். அப்புறம் பராட்டா இவங்களுக்கு தான் அதிகமா பிடிக்கும். உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்க பஞ்சாபி பாட்டுல ஒரு சின்ன டியூயட் பாடி காமிங்க please. பாட மட்டும் ஆரம்பிச்சேன்னா, ஒருவேளை நான் பாடினா இந்த ஷோல பாட ஆரம்பிச்சா உலகம் பூரா பாக்குற இந்த ஷோல டிஆர்பி கண்டிப்பா குறைஞ்சிரும். இல்ல குறையாது, இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். மக்கள் உங்களோட ஸ்கிரீனை க்ளோஸ் பண்றத நான் விரும்பல. சார் அப்படிலாம் இல்ல, இன்னும் விரும்பி பாப்பாங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லவா மேம்? நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்த மியூசிக்க கத்துக்கிறேன். அண்ட் நான் நினைச்சுக்குவேன் மியூசிக்க பத்தி எனக்கு எல்லா விஷயமே தெரியும் அப்படின்னு. நான் என்னைக்கு ராகவ சந்திச்சேனோ என்னுடைய மியூசிக் நாலேஜ் 100 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இவருக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, பஞ்சாபி எல்லா பாட்டோட எல்லா லிரிக்ஸும் மனப்பாடமா தெரியும். எலிஃபென்ட் மெமரின்னு சொல்லுவாங்கல்ல, அது இவர்தான். அப்போ எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க ப்ளீஸ். நான் பாட்டை தேடி கொடுக்க முடியும், இவங்க தான் பாடுவாங்க. पहली ललकार नाल मैं डर गई, दूजे ललकार वे अंदर बढ़ गई, तीजे ललकार नाल नो मेरा लके सिधान के दराजे विच वजया नी पट्टू फिरदे शराब नाल रजया नी पट्टू फिरदे. இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல பரிணீதி சோப்ரா, ராகவ் சட்டா மீது உள்ள குற்றச்சாட்டுகள் தொடரும். கொஞ்சம் பார்ப்போம். இவர் பஞ்சாப்ல ஒரு பாட்டு பாடினாரு கேஜ்ரிவாலை பத்தி. ஒருத்தர் எனக்கு எழுதியிருக்காரு, இவரோட பாட்டு எப்படி இருக்கும்னா, பரிணீதி கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும். வாய்ப்பு கிடைச்சா? பரிணீதி கூட ஒரு வாய்ப்பா? இல்ல லைஃப் லாங் வாய்ப்பு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி பரிணீதி சோப்ரா, அப்புறம் ராகவ் சட்டா. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் பரிணீதி சோப்ரா அப்புறம் ராஜ்யசபா மெம்பர் ராகவ் சட்டா மேலுள்ள குற்றச்சாட்டு, இவங்க 2 பேரும் ஃபால்ஸ் பெர்செப்ஷன் பண்ணுவாங்க. பாருங்க, இப்பெல்லாம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ராகவ் சட்டா மாறிட்டாருன்னு. இதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லுவார்னா, கேஜ்ரிவால் என்னோட ஹீரோ, நான் அவருடைய ஃபேன் அப்படின்னு. இப்ப அவர் லைஃப்ல ஒரே ஒரு ஹீரோயின் தான், நீங்க அவங்களுக்கு ஃபேன் ஆயிட்டீங்க. சார், அரசியல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவங்க லீட் ரோல்லையும் நான் சப்போர்ட்டிங் ரோல்லையும் தான் இருக்கேன். அப்புறம் என்னோட ரியல் லைஃப்ல இவங்க என்னோட ஹீரோயின், அப்புறம் நான் சப்போர்ட்டிங் ரோல்ல. நோ, யூ ஆர் மை ஹீரோ. இங்க பாருங்க சார். நோ யார், யூ ஆர் மை ஹீரோ. சார், அரசியல்னு பாத்தீங்கன்னா அது நாட்டுக்காக, பரிணீத்தின்னு பாத்தீங்கன்னா அது என்னோட மனசுக்காக. ஸோ 2மே அதோட இடத்துல இருக்கு. ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு சார். இன்னைக்கு உங்களால எனக்கு நிறைய ரொமான்டிக் லைன்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. நாளையில இருந்து மறுபடியும் எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். நிறைய கேமராஸும் இருக்கு இல்ல? ஆமா சார், வீட்ல இந்த மாதிரி ரொமான்டிக் லைன்ஸ் அவர்கிட்ட இருந்து வராதே. எப்பெல்லாம் உனக்கு ரொமான்டிக் வீடியோஸ் வேணுமோ அப்பெல்லாம் இந்த ஷோட லிங்க் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பஞ்சாப்ல இவர் ஒரு பாட்டு பாடினாரு, ஒரு வாய்ப்பு கேஜ்ரிவாலுக்குன்னு. ஆமா. ஒருத்தர் எனக்கு எழுதியிருக்காரு, இவரோட பாட்டு எப்படி இருக்கும்னா, பரிணீதி கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும். வாய்ப்பு கிடைச்சா? பரிணீதி கூட ஒரு வாய்ப்பா? இல்ல லைஃப் லாங் வாய்ப்பு. லைஃப் லாங் வாய்ப்பா? இன்ஃபேக்ட் எனக்கு தான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லுவேன். எங்களுக்கு கல்யாணம் நடக்க இருந்துச்சு, அப்புறம் நடந்துருச்சு. என்கிட்ட எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்தியாலேயே எல்லார விட எலிஜிபிள் பேச்சுலரை தான் நீ கல்யாணம் பண்ணிருக்கேன்னு. வாய்ப்பு எனக்கு தான் கிடைச்சிருக்கு, கண்டிப்பா அவருக்கு இல்ல. சோ உங்களுக்கு இப்படிதான் தோணுதா? எந்த எலிஜிபிள் பேச்சுலரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ அவர்கிட்ட தான் மொத்த பஞ்சாபோட அரசாங்க சாவியும் இருக்குன்னு. ஓ, இந்த கேள்விக்கு இவர் தான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணி ஆகணும். நான் கண்டிப்பா பதில் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி எதுவுமே இல்ல சார். அதாவது எங்க பஞ்சாப் குடும்பம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம். ப்ளீஸ் சார், அதுல கலவரத்தை உண்டாக்கிடாதீங்க. நான் எந்த கலவரத்தையும் உருவாக்கல. ராகுல் காந்தி தான் பஞ்சாப் கேம்பெயின்ல இப்படி சொல்லியிருக்காரு. பஞ்சாப் கவர்மெண்ட் ரிமோட் கண்ட்ரோல்ல நடந்துட்டு இருக்குன்னு. அப்புறம் ரிமோட் கண்ட்ரோலுக்கு அர்த்தம் ஆர்சி. ஆர்சினா ராகவ் சட்டான்னு. சார், பஞ்சாப் ரிமோட் கண்ட்ரோல்ல ஓடும், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அதோட ரிமோட் கண்ட்ரோல் பஞ்சாபோட மக்கள் கையில மட்டும்தான் இருக்கு. அவங்களுக்கு எப்போ சேனலை மாற்றணுமோ அப்போ கண்டிப்பாக மாற்றிடுவாங்க.
அவங்க ஒரு சேனல்ல நிரந்தரமா வச்சுக்க போறாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி. அது கண்டிப்பா நிரந்தரமா இருந்துட்டே இருக்கும் சார். அதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் சார், பார்ட்டி எனக்கு எந்த வேலையை ஒப்படைக்குதோ அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிருவேன். பார்ட்டி எனக்கு பஞ்சாப்ல ஒரு அட்வைசரா இருக்கிற வேலையை கொடுத்துருக்கு, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட பெரிய அண்ணா பஞ்சாப் முதலமைச்சர் கூட சேர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்களோட உறவை பார்த்தீங்கன்னா அன்பு நிறைஞ்ச ஒரு உறவு சார். அவர் என்னோட அண்ணனாவே இருப்பாரு. அப்புறம் இதுவும் ஒரு கோ இன்சிடென்ஸ். அவர் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்தப்போ அவரோட முதல் நண்பன் ஆம் ஆத்மி பார்ட்டியில பார்த்தீங்கன்னா நான் தான். அவர் 2014 பார்ட்டியில ஜாயின் பண்ணாரு. அவர் பார்ட்டியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அவருக்கு வந்திருக்குன்னா அது என் கூட மட்டும்தான். அதை அவர் என்னைக்குமே மறக்க மாட்டாரு. அப்புறம் அவரோட முதல் லோக்சபா எம்பி காலகட்டத்தில் அவர் கூட லோக்சபாவுக்கு போவேன், அவர் கூட வேலை பார்ப்பேன். ஸோ எங்களுக்குள்ள ஒரு அன்பான உறவு இருக்கு சார். நான் தான் சொன்னேன்ல, அவரோட கல்யாண ஏற்பாடுகளை கூட நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் எதிர்கட்சிகள், நீங்கள் சொன்னீங்க ராகுல் காந்தி அப்புறம் மற்ற தலைவர்கள் இந்த மாதிரி கூட முயற்சி பண்ணியிருக்கலாம். அதாவது இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய பிளவை உண்டாக்கி அதுல அகாலிதளோட லீடர் தல்ஜித் சிங் சீமா என்ன சொன்னார்னா, கேஜ்ரிவால் பஞ்சாப்ல ஒரு சூப்பர் சிஎம் உருவாக்கி இருக்காருன்னு. பஞ்சாப்ல சார், நான் பஞ்சாபோட சூப்பர் சேவகன், சூப்பர் சிஎம் இல்லை. அப்புறம் நாங்க எப்போ உக்காந்தாலும் பஞ்சாபை பத்தி மட்டும்தான் பேசுவோம் சார். யார்கிட்ட எந்த பொறுப்பு இருக்கு, யார் எந்த வேலையை பாக்குறாங்கன்றத பத்தி ரொம்ப கம்மியா தான் பேசுவோம். நாங்க பஞ்சாபோட இளைஞர்கள் ஆரம்பிச்சு பஞ்சாபோட விவசாயிகள் வரைக்கும் எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையை தான் பாக்குறோம். அப்புறம் எல்லாருக்கும் வேலை கொடுக்கறோம். அமரிந்தர் சிங் ஏற்கனவே பஞ்சாபோட முதலமைச்சரா இருந்திருக்காரு, ரொம்ப அனுபவசாலி. அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, எல்லா ஃபைல்ஸும் ராகு சட்டா தான் கிளியர் பண்ணுவாரு, பகவந்த் மான் அதுல சைன் மட்டும் தான் பண்ணுவாரு. பாருங்க, எங்க காலகட்டத்திலயாவது ஃபைல்ஸ் கிளியர் ஆயிட்டு இருக்கு, அவங்க காலகட்டத்துல ஃபைல்ஸ் கிளியரே ஆகல சார். அது அந்த காலத்தோட நிலைமை. அது காளிதள் சர்க்காரா இருந்திருக்கலாம், இல்ல காங்கிரஸோட சர்க்காரா கூட இருந்திருக்கலாம். இப்போ ரொம்ப நல்ல அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. பஞ்சாபோட முதலமைச்சர் அவரோட கண்காணிப்புல அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் தேர்தல் நடக்கும்போது நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா, அண்ணி அம்பாலால எலெக்ஷன்ல போட்டிடுவாங்கன்னு. சார், இது உண்மைதான். இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்துச்சு. அதாவது இவங்க சண்டிகர்ல போட்டி போடலாம், இல்ல அம்பாலாவில் போட்டி போடலான்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரியான ரூமர்ஸ் ஒரு அரசியல் தலைவருக்கு, ஒரு நடிகைக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பாலிடிக்ஸ்ல ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் எப்படி போட்டியிடுறது நீங்களே சொல்லுங்க. இன்ஃபேக்ட் நான் அந்த ஆர்டிக்கலை பார்த்ததுக்கு அப்புறம் முதல்ல நான் இவங்களுக்கு தான் அதை அனுப்புனேன். அப்புறம் இவங்க நல்லா கிண்டல் பண்ணாங்க. நாங்க அந்த ஆர்டிக்கலை பார்த்து நல்லா சிரிச்சுக்கிட்டோம். அதான் பொய்களுக்கு கால்கள் இருக்காது. யாரோ பொய்ய பரப்பி விட்டுருக்காங்க, அது அப்படியே பரவிடுச்சு. உங்களுக்கு பாலிடிக்ஸ பத்தி நிஜமாவே தெரியாதா? சார், நீங்க கேள்வி எதுவும் கேட்க போறது இல்லல்ல? கேள்வி கேட்க மாட்டேன். டெஸ்ட் மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, கண்டிப்பா இல்ல சார். எனக்கு அவ்வளவா தெரியாது. அப்புறம் நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். நான் இதனாலதான் ஏதாவது முட்டாளன்னு சொல்ல மாட்டேன், அதே மாதிரி நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் இது மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். இன்ஃபேக்ட் என்னுடைய பர்சனாலிட்டி என்னன்னா சார், ஏதாவது டாபிக் பத்தி பேசினா அதை பத்தி எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவேன் தெரியுமா? எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப கோவம் வரும் என் மேல. அதுக்கப்புறம் உடனே வீட்டுக்கு போய் அதை பத்தி சர்ச் பண்ணி அவ்வளோ படிப்பேனா, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆகணும்னு முயற்சி பண்ணுவேன். ஆமா, இது உண்மை. இவங்களோட இந்த விஷயத்த பார்த்து நான் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிருக்கேன்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு நாசாவோட ஆப்ரேஷன்ஸை பத்தி கூட இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஒரு சாப்பாடு ரெசிபி எப்படி இருக்கணும், அதுல என்ன குறை இருக்கணும் இவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். அப்புறம் இவங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் நாலேஜ் இருக்கு, அதை பத்தி எனக்கு கூட தெரியாது. எனக்கு போர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா? உடனே யூடியூபுக்கு போய் நான் அதுல போய் சர்ஜரிஸ் எப்படி பண்றாங்கன்னு பாப்பேன். எனக்கு எந்த அளவுக்கு வேரியட் இன்ட்ரெஸ்ட்னா, எனக்கு எல்லாத்துலயும் எக்ஸ்போர்ட் ஆகணும்னு விரும்புவேன். அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அது பாலிடிக்ஸ். சார், பாலிடிக்ஸ்ல இப்போ நான் இதுல வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும், தியரிட்டிக்கலி நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுல எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைப்பேன். அதுக்காக முயற்சியும் பண்ணுவேன். ஆனா களத்துக்கு எப்பவும் வர மாட்டேன் சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு பாலிட்டிஷியன், ஒரு வரையில ஒரு கத்தி தான் இருக்கணும். அது சரிதான். பாலிடிக்ஸ் மேல இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், ஆனா பாலிட்டிஷியன் மேல கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருந்தே ஆகணும். அது போதும். இப்ப ஆடியன்ஸ் இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். ஃபைனல் ரவுண்ட். ராகவ் சார், நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, இதுக்கு முன்னாடி மம்மியோட திட்டு தான் விழும், இப்போ பர்னிதி மேமோட திட்டம் விழுதாமே கேள்விப்பட்டேன். சார், இன்னைக்கு என்னுடைய கேரக்டர் அசசினேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. பாருங்க, அம்மாவை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மாவோட அன்பு மட்டும்தான்
அவங்க இது வரைக்கும் எனக்கு 36 வயசு ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்னைக்கும் என்னை அணைச்சிக்கிட்டு நெத்தியில முத்தம் கொடுத்ததில்ல, என்னோட முடிய சரி பண்ணி விட்டதில்ல, இந்த மாதிரியெல்லாம் அன்பு கொடுத்ததே இல்லை. ஆனால் அவங்க என்ன திட்டி பேசுவாங்கல்ல, அதுதான் அவங்க எனக்கு கொடுக்குற அன்பு. அந்த அன்பை என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும் சார். ஸோ அம்மாவோட அன்பு இப்படி தான் இருக்கும், தாய் பாசம் இப்படி தான் இருக்கும். ஸோ எங்கள் அம்மாவோட தாய் பாசம் எனக்கு இப்படி தான் கிடச்சிது. அப்புறம் என்னோட மனைவியை பற்றி கேட்டிங்கன்னா, திட்டு என்னைக்குமே திட்டு விழாது. நீங்கள் என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. நான் என்னோட தப்புகளை ஒத்துப்பேன், அப்புறம் இவங்களும் அதை புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் என்ன, எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும்ல. தப்பு எப்போ நீங்க தான் பண்ணுவீங்க? எப்பவும் ஒருத்தரே தான் தப்பு பண்ணுவாரா? நோ காமெண்ட்ஸ். பாருங்க, கல்யாண வாழ்க்கையில ஒரு மந்திரம் இருக்கு. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஹாப்பி வைஃப் இஸ் ஹாப்பி லைஃப். மனைவி சந்தோஷமா இருந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்னோட மனைவிய நான் சந்தோஷமா பார்த்துப்பேன். மனைவிக்கு டைம் கொடுக்குறேன். இப்பெல்லாம் இந்த பழியவும் சுமத்துறாங்க. அதாவது பொண்டாட்டிக்கு நிறைய டைம் கொடுக்குறேன், வேலைக்கு நான் டைமே கொடுக்க மாட்டேன்னு. நான் என்னோட மனைவிக்கு தான் டைம் கொடுக்குறேன்ப்பா. நான் ஒன்றும் இன்னொருத்தரோட மனைவிக்கு டைம் கொடுக்கல. அதான் சொல்லுவாங்களே, நீங்க கூட क्या शरीफ शख्स है बीवी से प्यार करता है, क्या शरीफ शख्स है बीवी से प्यार करता है, उस पर कमाल देखिए कि अपनी से प्यार करता है. நான் என்னோட மனைவியை முழுசா காதலிக்கிறேன். ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். யாருக்கெல்லாம் என்ன இத்தனை வருஷமா தெரியுமோ, என்ன யாரெல்லாம் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தாங்களோ கேமராக்கு எதிரில், இப்ப எப்படி இருக்கேனோ எப்பவும் அப்படிதான் இருப்பேன். நான் ஃபிலிம் செட்ல இருந்தா மட்டும்தான் கேமராக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணுவேன். ஸோ ஆஃப்கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ஏதாவது நினைச்சேன்னா உடனே சொல்லிடுவேன். அது கோவமா இருந்தாலும் சரி, சிரிப்பா இருந்தாலும் சரி, அழுகையா இருந்தாலும் சரி, கடவுள் எனக்குள்ள எந்த ஃபில்டரும் கொடுக்கல, ஜென்யூன்லி. அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி கூட சொன்னேன், கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் ஆயிடுமான்னு. நான் என்னுடைய பழக்க வழக்கங்களை சேஞ்ச் பண்ணிக்கணுமா, என்னுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கணுமா, இவருக்கும் இப்படி தோணலாம், எனக்கும் மேபி தோணலாம். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், he is the best husband in the world. நான் ஒரு பெரிய டிராமா குயின்னு தான் சொல்லணும். என்னோட எமோஷன்ஸ் பட்டுன்னு வெளியே வந்துடும். அது அழுகையா இருந்தாலும் சரி, கோவம் இல்ல எதுவா இருந்தாலும். ஆனா இவர் என்னைக்குமே மாற மாட்டாரு. இவர் என்னைக்குமே நீ இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாரு. இருந்தாலும் நான் இதை சொல்லியாகணும், இந்த ஒரு நல்ல மனுஷன் என்ன பெஸ்டான ஒரு மனுஷியா மாத்திருவாரு. பிகாஸ் he is such a lovely human being. Lets me be me. அப்புறம் நான் எது பண்ணணும்னு நினைச்சாலும், எது செய்யணும்னு நினைச்சாலும் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாரு. He is just a dream husband that every girl wants. நீங்க ரொம்ப நல்லா சொல்லிருக்கீங்க. இவங்க என்ன இவ்வளவு பாராட்டினதுக்கு அப்புறம் நான் இவங்களை பாராட்டாம இருந்தா நல்லாவே இருக்காது சார். அதனால நானும் பாராட்டிடுறேன். சோ இவங்க எப்படிப்பட்ட உலகத்துல இருந்து வராங்கன்னா, ஒரு பெரிய பிரபலங்களோட உலகம், பெரிய பளபளக்கிற ஒரு உலகம், பெரிய ஸ்டார்டமான உலகம். அரசியல் தலைவர்களை விட இவங்களுக்கு பெரிய ஸ்டார்டம் இருக்கு. ஒரு பெரிய ஸ்டார்ஸ் உலகத்துல இருந்து வராங்க. ஆனா அந்த உலகத்துல இருந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா, அவங்க உலகத்துல அவங்க பெண் சிங்கமா இருந்திருப்பாங்கல்ல. ஆனா அந்த உலகத்துல இருந்து வெளியே வரும்போது ரொம்பவே சிம்பிளா, அதாவது இத சொல்லுவாங்களே, ஒரு ஹம்பிள், சிம்பிள், ஹார்ட் ஒர்க்கிங் பெண் ரூபத்துல வீட்டில் இருப்பாங்க. இதுதான் இவங்களோட ரியல் கேரக்டரு. நான் இவங்களுக்கு இந்த விஷயத்த 2-3 வாட்டி கூட சொல்லிட்டேன். ஏன்னா இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அம்பாலாவில். யூ cannot டேக் பரிணிதி அவுட் ஆஃப் அம்பாலா அண்ட் யூ கான் டேக் அம்பாலா அவுட் ஆஃப் பரிணிதி. இவங்க அம்பாலால இருந்து வேணா வெளியே வந்திருக்கலாம், ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற அம்பாலா சிம்பிளிசிட்டி, இவங்களோட நேச்சரை இவங்களுக்குள்ள இருந்து வெளியே நீக்கவே முடியாது. நான் இவங்க கூட இருந்து பார்த்துருக்கேன், நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் நான் இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு. நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா எந்த சப்ஜெக்ட பத்தி பேசுவீங்க? ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், எங்களது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கல்யாணம் அப்படின்னு. ஏன்னா நான் பாம்பேல இருந்து அங்க வேலை செய்யறேன். அதே மாதிரி ராகவ் பாத்தீங்கன்னா பஞ்சாப் இல்ல டெல்லியில இருப்பாரு. அந்த மாதிரி சமயத்துல நாங்க நிறைய டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். நாங்க ஒருத்தர் சந்திக்கிறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும். சோ நாங்க எப்ப சேர்ந்து இருந்தாலும்
நாங்க ஃபேமிலி கூட தான் உட்காருவோம். நாங்க எப்பவும் ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் டேட்டிங் எங்கேயுமே போனதில்ல. இப்பதான் எங்களோட டேட்டிங் நடந்துட்டு இருக்கு. இதுல பாலிடிக்ஸ் இல்ல வேற எந்த ஒர்க்கும் கொண்டு வர மாட்டோம். அதனால நாங்க 2 பேரும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுவோம். எங்க 2 பேரோட ஃபேமிலியும் ரொம்ப சிம்பிள், அப்புறம் சிமிலரும் கூட. சோ நாங்க 2 ஃபேமிலியும் சேர்ந்து தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஜாலியா இருப்போம். ஐ ஹோப் அது எப்பவும் நீங்க மறக்காது. நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. யங் கப்பிள்ஸ் உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. உங்க ரிலேஷன்ஷிப்பை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நான் என்னோட குற்றச்சாட்டுகளை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம ஆப்கி அதாலத்ல அரசியல் மேலேயே குற்றச்சாட்டுகளை சுமத்தினோம். கிளாமர் மீதும் குற்றச்சாட்டுகளை சுமத்தினோம். பரிணீதி சோப்ரா, ராகவ் சட்டா கிட்ட எல்லா விதமான கேள்விகளையும் கேட்டோம். இவங்க எந்த கேள்வியையும் டாட்ஜ் பண்ண முயற்சி பண்ணவே இல்லை. இவங்க எல்லா கேள்விகளுக்கும் மனசார உண்மையா பதில் சொல்லி இருக்காங்க. இப்போ ஒரு பிரேக்குக்கு போயிட்டு வருவோம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல நாம இன்றைய ஜட்ஜ் திலீப் செரீனோட தீர்ப்பு என்னங்கறத கேட்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு பரிணீதி சோப்ரா அப்புறம் ராகவ் சட்டா மேல நாம வழக்க தொடர்ந்தோம். இப்ப ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் திலீப் செரீனோட தீர்ப்பு என்னங்கறத கேட்போம். ஆம் ஆத்மி பார்ட்டிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பெயில் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பரிணீதி கூட ட்ரையலுக்கு வந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு. 2 பேருக்குமே நாட் கில்ட்டிங்கிற வேர்டிக் கிடைச்சிருக்கு. அப்புறம் ட்ரெஷரா இருந்து நீங்க உங்களோட ட்ரெஷரை இழந்திருக்கீங்க. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க இன்னும் முன்னேறி போய் நிறைய கதைகளை உருவாக்கணும். நீங்க நிறைய லவ் ஸ்டோரிஸையும் காட்டணும். ஸோ ஐ டிக்ளேர் யூ போத் நாட் கில்ட்டி ஆஃப் எனி ஆஃப் த இஷ்யூஸ் ஆன் யூ மிஸ் பெர்செப்ஷன் அண்ட் மிஸ் இன்ஃபர்மேஷன். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அங்கே நீங்க மேபி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்புறம் அதுக்காக பெஸ்ட் சொல்யூஷனை உங்களுக்கு நீங்களே தேடிக்கணும். இதுதான் என்னோட வேண்டுகோள் கூட. தேங்க்யூ சார். தப்பிச்சிட்டோம். தேங்க்யூ சார். நான் என்ன சொல்றேன்னா, நாட்டோட எல்லா நீதிமன்றங்களும் காலையில ஹியரிங் ஆரம்பிச்சு சாயங்காலத்துக்குள்ள முடிவை சொல்லிட்டாங்கன்னா நம்மளோட ஜுடிஷியல் பேக்லாக் குறைஞ்சிரும் சார். உங்களோட நீதிமன்றம் மாதிரி நடந்தா நல்லா இருக்கும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், பரிணீத்தியும் ராகவும் இதே மாதிரி எப்பவும் வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் மற்றவங்களுக்கு இவங்க கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உண்மையாவே வாழ்க்கையில புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி சந்தோஷமா இருப்பாங்க, ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு. இன்றைய வழக்கு இதோட முடிவடையுது. அடுத்த முறை உங்களை ஒரு புது நபரோட நான் சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.